கடந்த நாட்களில் ஒரு உபாச ஜெபம் நான் பிள்ளைகளுக்கு என்று விசேஷித்த விதமாய் பாஸ்டர் நமக்கு அனௌன்ஸ் பண்ணார். அந்த ஜெபம் நடத்தி முடித்த உடனே என் மனசில் ஒரு எண்ணம், ஒருவேளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு இந்த ஜெபம் எனக்கானது அல்ல அப்படின்னு தோணிருமோ அப்படின்னு நினச்சி அடுத்து ஒரு ஜெபம் பிள்ளை இல்லாதவர்களுக்கான ஆசீர்வாத ஜெபமாக வைக்கணும்னு மனசில் தான் நினச்சேன். பாஸ்டர் கரெக்டாக சொன்னார். ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசித்து தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபித்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து இந்த வார்த்தைகளின் ஆழங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் நமது வேதத்தை 1 சாமுவேல் புஸ்தகத்திற்கு நிறைய திருப்பிக் கொள்ளலாமா? 1 சாமுவேல் 1:17 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். மறுபடியும் படிக்கலாமா? உன் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். ஏலி யாருக்கு தான் சொன்னார்? பிள்ளைக்காக வந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுத அன்னாளுக்கு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன கேட்டியோ அதை ஒன்று கூட மாறாமல் ஆண்டவர் உனக்கு தருவார் என்று. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை நம்புகிறோம்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது என்றேக்கும் என் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வாக்குத்தத்தம் பிள்ளையை பெற்றவர்களுக்கோ பிள்ளையை பெறாதவர்களுக்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மலட்டுத்தன்மை இருக்கிறது. நான் யாரையுமே ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தலைன்னா நம்மளும் மலடு தான். அப்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இதை சுதந்திரிக்கணும்னா வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நமக்கு ஒரு மருந்து கிடைக்கலன்னு வைங்களேன். என்ன கிடைக்கல? ஒரு வியாதி வந்துருச்சு, இல்லை நம்ம வீட்டில் யாருக்கோ ஒரு வியாதி வந்துருச்சு, எங்கேயுமே கிடைக்கல, வாங்கிறதுக்கு காசும் இல்லை. ஒரு கணம் பொருந்திய மனுஷனை சந்திக்கிறோம். அவர் சொல்கிறாரு, என் வீட்டில் அது சும்மா தான் கிடக்கு, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு பாஸ்டர்னே வச்சுக்கோ அப்படி சொல்கிறாருன்னு வைங்களேன். நம்ம அடுத்து வந்து எனக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். எனக்கு கிடைக்கல, அன்னைக்கு நீங்கள் தரேன்னு சொன்னீங்கல்ல. அப்போ என்ன பண்ணும்? ஈஸியாக அவருக்கு நினைவுக்கு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கொண்டு வந்து தந்துடுறேன். இது மாதிரி தான் ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை நம்ம இறுக பிடிச்சி கொண்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னும் பொழுது பொதுவாகவே தர்றவர் வாக்கு கொடுத்துட்டோன்னா தான் வாக்கு மாறாதவர் அல்ல. பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரனும் இல்லை. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று தன்னுடைய நிலையிலே நிலைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் நமக்கு தர வல்லவர். அதனால ஆண்டவர் பிள்ளைகள் எப்பவுமே என்ன பண்ணணும்னா வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். அதனால தான் எல்லா ஆராதனைகளிலும் நமக்கு என்ன வாக்குத்தத்தம், நீங்கள் சொன்னீங்கல்ல சொல்லும் பொழுது ஆண்டவருக்கும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். நானும் அந்த வார்த்தையை எனக்குள்ளே என்ன பண்ணுறேன்? உறுதி பண்ணி கொள்ளுகிறேன். என் விசுவாசத்தில் நான் காலூன்றி நிற்கிறேன் என்ற அர்த்தம். என் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணார்னா நான் அதை மறந்து போயிடுவேனா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர் நினைவில் வைத்திருப்பாராம். எவ்வளவு பெரிய தெய்வம்! நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. பார்த்து ஒரு ஆமேன்னு சொன்னாலே போதும், எனக்கு தான். இப்படி கடந்து போனால் கூட எனக்கு தான், படித்தாலே எனக்கு தான். ஒரு பிரயாணம் பண்ணும்போது ஒரு வசனம் ஒரு வாகனத்தின் பின்புறத்தில் எழுதியிருந்தால் அதை படித்தா கூட எனக்கு தான். நான் மறந்தாலும் அதை நினைவில் வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த விசேஷித்த ஜெபம் யாருக்கெல்லாம் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஜெபம் என்கிறதுனால நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வேதத்தில் கர்ப்பத்தை அடைத்தார், மலடியாய் இருப்பாய், பிள்ளை இல்லாதிருப்பாய், இப்படிப்பட்ட 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். என்ன? மலடியாய் இருப்பாய், பிள்ளை இல்லாதிருப்பாய், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். மற்ற 2 வார்த்தைகளை விட முக்கியப்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கிறார். ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நான் சொல்கிறேன். அப்போது பிள்ளை இல்லாமல் இருப்பாள், மலடியாக இருப்பாள், கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். வேதத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்த பெண்கள் யாரெல்லாம்? முதர்ந்து போகலாமா? சாராய் பிள்ளை பிறந்த பிறகு அவங்க சாராள் ஆயிட்டாங்க. சாராய், ரெபேக்கா,
ராகேல், அன்னாள், மீகாள், சிம்சோனின் தாய் எலிசபெத், இவங்க எல்லாம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். பிள்ளையற்று இருப்பாய், நீ உன்னோட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும், நீ மலடியாய் இருப்பாய். இந்த வார்த்தையை கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். யார் வார்த்தை? யார் வாழ்க்கையில்? நான் சொல்லப்பட்ட இந்த 7 பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மீகாளை தவிர மற்ற 6 பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளையற்ற தன்மை மாறிச்சா? யாரெல்லாம் பிள்ளை பெற்றாங்க? எல்லாரும் பிள்ளை பெற்றாங்க. எலிசபெத்து பிள்ளை பெற்றா, அன்னாளும் பிள்ளை பெற்றார், ராகேல், ரெபேக்காள், சாராள், சிம்சோனின் தாய் எலிசபெத்து எல்லாரும் பிள்ளை பெற்றுட்டாங்க, மீகாளை தவிர. ஏன் மீகாளுக்கு பிள்ளை கடைசி வரைக்கும் பிள்ளையே இல்லை? அதை தெரிஞ்சுக்கணும் தானே. மற்ற எல்லாருக்கும் ஏன் பிள்ளை கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு? அப்புறம் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார், நினைத்தருளினார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி. அப்போ அவர் தடுக்க மாட்டார். நம்ம பார்வைக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியும், பட் கண்டிப்பாக கொடுப்பார். எப்படி? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவங்க பிள்ளை இல்லாதவங்களா இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லைன்னே சொல்லக்கூடாது, தாமதிக்கிறது. ஆண்டவர் தரதான் போகிறாரு. 6 பேருக்கு தந்திருக்கிறாரு. வேதத்தில் இருந்த 7 பெண்மணிகளில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தரலை. அது ஏன்னா there is some reason behind it. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க மீகாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. 2 சாமுவேல் நினைக்கிறேன், சரியா? ஆமாம், 2 படிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் மீகாள் பிள்ளை பெற்ற மாதிரி வசனம் இருக்கும். ஆனால் அங்கே அதை படிக்கலாமா? பர்சிலாவின் குமாரனாகிய, மெகலோத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேலுக்கு அப்படின்னு இருக்கும் கணவன் பெயர். மற்ற எல்லா இடங்களிலும் இந்த ஆதரியேல், பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியேல் மேராப் அப்படின்னா அவங்க அக்கா. மேராப் மீகாளுடைய அக்காவுக்கு பெற்ற. இதுக்கு சரியான வசனம் நீங்கள் வீட்டில் போய் படித்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18-19 இருக்கும். மற்ற எல்லா இடங்களிலும் பிற மொழிபெயர்ப்புகளிலும் மேராவுடைய பெயர் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இடத்துல பை மிஸ்டேக், அது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக். மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாத்துலேயும் மேராவுடைய பெயர் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ மீகாளுக்கு பிள்ளை. ஏன்னா கர்ப்பத்தை அடைத்து பிரசவத்தை தடுக்கவும் உண்டு பண்ணவும் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தரையும் அவரை ஆராதித்த தன் கணவனையும் அவள் தூஷிக்கிறாள். இந்த பிள்ளை இல்லாத பெண்மணிகள் எல்லாருமே ஆண்டவரை சார்ந்திருப்பாங்க, ஆண்டவரோடு நடந்திருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரை பிரியப்படுத்தி இருப்பாங்க, இல்லை அந்த கணவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திருப்பாங்க, கணவனை கனம் பண்ணி இருப்பாங்க, எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆண்டவரை சார்ந்து 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 வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் பெரியது. ஆனால் ஒரு செகண்டில் ஆண்டவரையும் தூஷித்து ஆண்டவரை ஆராதிக்கிற நீதிமானாய் நடக்கிற கணவனையும் தூஷித்ததன் காரணம் தேவ தூஷணம் என்றைக்கும் ஆபத்து. ராகேல் சொல்லுவா, எனக்கு பிள்ளையை கூடும் இல்லாட்டி சாகிறேன்னு. யார்கிட்ட? கணவன் கிட்ட தான் சொன்னான். கணவன் ஆண்டவர்கிட்ட இல்லை. கணவன் தான் கேட்பார், உனக்கு பிள்ளை கொடுக்க நான் ஆண்டவரா? அப்போது தேவனை எந்த விதத்துலையும் தூஷிக்காத இருதயம் நம்ம யாருமே, பிள்ளைக்காக காத்திருக்கிற யாருமே தேவனை தூஷிக்கிறவங்க இல்லை. இப்போ வரைக்கும் ஆண்டவரை நம்புறவங்க தான் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். கட்டாயமாய் நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த அன்னாளுடைய ஜெபம் ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபமாய் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அத்தனை நாள் பிள்ளை இல்லை. எத்தனை நாள் பிள்ளை இல்லை? பல நாள் பிள்ளை இல்லை. அப்படியே தான் உங்க வாழ்க்கை போகுது. 10 குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு விசேஷம்னு எல்கானா சொல்றாரு. 10 பிள்ளைங்க பிறந்து குமாரராயிருக்கிறாங்கன்னா இந்த அம்மா எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்திருப்பாங்க? அன்னைக்கு வீட்டில் தானே டெலிவரி ஆகும். ஒரு டெலிவரி ஆகும்போதும் ஒரு மருத்துவச்சிகள் பிரசவம் பார்த்து பிள்ளையை எடுக்கும் போதும் இவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? பெனினாள் தினம் தினம் அவளை மனமடிவாக்குவாள். என்ன மனமடிவாக்கி இருப்பாங்க?
பிள்ளைய தொடாதேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஏதாவது அந்த குழந்தைய கண்டிச்சிருந்தா, பெத்திருந்தா தானே உனக்கு அருமை தெரியும் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம முக்கியமாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் மன தைரியத்தை ரொம்ப தரணும்னு ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் ஒரு நெருக்கடியை பெண்ணுக்கு கொடுக்குது. என்ன நெருக்கடி? நீ பெற்று தான் ஆகணும். அவங்க எப்போ வேணுமோ பெற்றுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கணும் தானே. நொய்யின்னு போய் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எப்போ விசேஷம், எப்போ விசேஷம்? சில நேரத்தில் அக்கறையாக கேட்டால் கூட அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். உன் அக்கறைக்கு நான் சக்கரை போட மாட்டேன் போ அப்படின்னு தோணும். ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். அது என்னமோ ஒரு சாபம் மாதிரி. எல்லா கலாச்சாரத்திலையும், உலகம் தோன்றினது இன்னைக்கு வரைக்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் பிள்ளை இல்லாத பெண்ணை சாபத்தின் அடையாளமாய் அபசகுணமாய் பார்க்கிறார்கள். அவங்க சுப காரியங்களுக்கு வரக்கூடாது, அவங்க தொட்டால் ஒரு காரியம் விளங்காது. இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியணும், அவர்களுக்கு கால தாமதமாகிறது ஆண்டவரால. ஆண்டவர் ஒரு குறித்த காலம் வைத்திருக்கிறார், தகுதியான நேரம் வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் என்று தேவனுடைய கணக்கில் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தையும் நேரத்தையும் மனுஷனால கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா அப்படி போய் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. எனக்கு 1.5 வருஷம் லேட் ஆச்சு. 1 வருஷம் வரைக்கும் கவலையே படலை. எனக்கு கவலைப்பட தெரியல. நான் பேதையாட்டம் இருந்தேன். ஒரே டூர் சுற்றிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்ச பிறகு அந்த பெயின் நான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை யாரும் அப்படியெல்லாம் கேட்கல. எங்கள் மாமியாரோ எங்கள் அம்மாவோ யாருமே என்னை கேள்வியெல்லாம் கேட்கல. ஆனால் நான் அவங்க கல்யாணத்துக்கு போய் கேக் கட் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய வளையகாப்புக்கும் நான் போகிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பாப்பா டெடிகேட் பண்ணுறதுக்கும் நான் போகிற மாதிரி இருக்கும். என் சொந்தக்கார பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க, எனக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்க எல்லார் கையிலையும் ஒரு குழந்தை இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு தானாகவே என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, சின்னதுலேருந்து நம்ம நோய் ஊர்பட்ட மருந்து சாப்பிட்ருக்குறோம், அது எல்லாம் நம்ம கர்ப்பப்பையெல்லாம் பாதிச்சிருச்சு போல், நமக்கு குழந்தை பிறக்காது போல் நானாக நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் கூட பாஸ்டர் குழந்தைய பற்றி பேசினதே இல்லை. அவர் எந்த குழந்தையும் கொஞ்சம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தான் குழந்தைங்க பிடிக்கும். அப்போது எனக்குள்ளேயே ஒரு ஹெசிடேஷன். இது எப்படி பிரெயினில் ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில. எங்கள் அக்காங்க யாரும் எல்லாம் கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பிறந்துச்சு. 3 குழந்தை, அடுத்த அக்காவுக்கு 3 குழந்தை, எங்கள் அம்மாவுக்கு 4. அப்போ ஏன் எனக்கு இருக்காதோ? ஒரு தடவை ஒரு மிஸ்கேரி கூட இல்லை, மிஸ்கேரியே ஆகவே இல்லை. ஏன் நம்ம ஆகலை? நமக்கு ஏதோ குறைபாடு. நான் முடிவுக்கே வந்துட்டேன். டாக்டர்கிட்ட போகலான்னு கூட போனேன். பாஸ்டருக்கு இஷ்டம் இல்லை டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. என்னுடைய திருப்திக்காக கூட்டிகிட்டு போனார். எனக்கு இதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை. நீ வருத்தப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக நான் கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் போங்க, கவலைப்படாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனசில் ஒரே ஆதங்கம், ஒரே அழுகு, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியல. அந்த 6 மாதத்துக்குள்ளே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஏன் ஆண்டவர் அதை தள்ளி வச்சாருன்னா அந்த வேதனை புரியணும்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கும்போது ஒரு பாரம் மனசுக்குள்ளே வரணும்ல. துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம்னா நமக்கு மேன்மை தெரியாது, கொஞ்சம் கால தாமதமானா. அதே மாதிரி நான் பிள்ளை பெறாத 7 பேரில் மீகாலை தவிர மீதி 6 பேர் பிள்ளை பெற்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. 6 பேர் பெற்ற பிள்ளைங்களும் லேசுப்பட்டவங்களே இல்லை. சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? தியானிக்கிற தியான புருஷன். ராகேல் பெற்ற யோசேப்பு எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளமானவர். அன்னாள் பெற்ற சாமுவேல் எப்படிப்பட்டவர்? பயங்கரமான தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் நியாயாதிபதி, தான் முதல் பெயர் சபா மற்றும் பெயர் விளங்கியது. கால தாமதம் என்னை வருத்தத்திற்குள்ள தள்ளுவதற்கல்ல, தரமுள்ள பிள்ளையை பெற்றெடுக்க நான் ஜெபிப்பதற்காக தேவன் நியமித்த காலங்கள் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் உணர வேண்டும். கரங்களை தட்டலாமே, நல்லாதான் தட்டலாமே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று உமது வாக்குதத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கு, இன்னும் நிறைவேறணும். சிலதெல்லாம் எங்கே இருக்கு? பெண்டிங்கில் இருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு ஆண்டவரை நம்ம துரிதப்படுத்த போகிறோம். கண்களை மூடி ஒரு விஷயம், என்னெல்லாம் வாக்குதத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நினைவுபடுத்தி சொல்லுங்க. இது உங்களுக்கான நேரம்.
நினைவுக்கு வரலன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் தெரியுமோ, இது சுதந்திரிக்கிறதற்கான ஒரு நேரம். சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தம் கேட்கப்படட்டுமே. இன்னும் கொஞ்சம் சத்தமாய், இன்னும் கொஞ்சம் சத்தமாய், அப்படிதான் இன்னும் சத்தமா 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 சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கேட்கிறார். சொல்லி சொல்லி நினைவுபடுத்துங்க. எனக்கு சொன்னீங்கல்ல, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னீங்கல்ல. இஸ்ரவேலின் சேனைக்குள்ள ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளாய் இருக்கும். ஒருவராகிலும் பலவீனப்பட்டவர்களாய் இருக்க மாட்டார்கள் சொன்னீங்களே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தி ஐயா, மனதார நன்றி சொல்வேன். இருதயம் துவண்டு போன நேரங்கள், மனம் சலித்த நேரங்கள், இனி எனக்கு என்ன இருக்கிறது, இனி எனக்கு யார் இருக்கிறார், இனி எனக்கு செலவு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதிக பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் எனக்கு இல்லை, மிகுதியான அவிழ்தங்களை கூட்டுகிறதுனால எனக்கு சுகம் இல்லை, அநேக மருத்துவர்களை பார்த்து என் இருதயம் சலித்திருக்கிறது சொல்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவார். பிள்ளையற்றவள் அநேக பிள்ளைகளை பெற்றாள், சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆகி வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உமது வாக்குதத்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. பொய் சொல்லாத உமது வாயின் மதுர வாக்குகள் உண்மையாய் உண்மையாய் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா.
சுகமானே 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 தழும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. இன்னொரு இசை சொல்லுவோமா? சுகமானே சொல்லும் பொழுதே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள், PCOD, PCOS, irregularities, எல்லா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமாகும்படி விசுவாசத்தோடு அவரை பார்த்து எல்லோரும் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன், என்னை சுகமாக்குகிற தெய்வமே, எல்ஷடாய் எனும் நாமமுடையவரே, அவருடைய பார்வையின் மேல பட்டா போது ஒரு வார்த்தை சொன்னால் நான் பிழைப்பேன். மறுபடியும் சொல்லுவோமா? எல்ரோய் எல்ரோய் கண்டீரை எப்படி நான் நன்றி சொன்னேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யாராவது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சிஸ்டர், 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இனி தெய்வம் என்னை கண்ணோக்கி பார்ப்பார்னு எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. இனி செலவு பண்ண எனக்கு காசு இல்லை, இன்வெஸ்டிகேஷன் நான் பட்ட சித்திரவதைக்கு வார்த்தைகளே இல்லை, ஊசி போடவும் ஸ்கேன் பண்ணவும் என் உடம்புல தெம்பே இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தான் அரவணைக்கிற தெய்வத்தின் கரம் எனக்கு நீட்டப்படுகிறது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய இருதயம் துடிப்பது எனக்காக எனக்காக. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் நிந்தையை மாற்றி போடுகிற அந்த தெய்வத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விசை சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. இன்னொரு சொல்லாமா? சுகமானே சுகமானே உன் தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. ஏசையா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ஐயா. உமளவில்லா உமது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும்பா. உமது இருதய குமுறல்கள் எங்களுக்காக நாங்க மனப்பூர்வமா நம்புறோம்பா. நீர் உரைத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காக மட்டும்தான். உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் மேஜையில சாப்பிட்டு மீதி போடுற அப்ப துணிக்கைகள் தான் உலகத்தா இருக்குப்பா. உமது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும்பா. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த கூட்டத்திற்கு அப்புறம் நாங்க பார்க்கணும். அநேகருக்கு உற்பவ காலத்திட்டம் தொடங்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. உமது செட்டைகள் ஆதரவாய் இருக்கிறபடினால நன்றி. உரைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறபடினால நன்றி. இப்பொழுதே இப்பொழுதே இந்த நொடி பொழுதே இன்றே ரட்சணியனா, இன்றே ஆரோக்கியத்தினா, இன்றே உமது கிருபை உமது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதை எங்க கண்கூடாய் நாங்க காணணும். பல நாட்கள் ஜெபம், பல நாட்களின் ஏக்கங்கள் தீர்க்கிற ஒரு நாளா இந்த நாள் எங்க பிள்ளைகளுக்கு அமையட்டும் ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி
ஜபசிந்தையோடு இருக்கிற இடங்களில் நாம் அமரலாம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒருத்தவங்களுக்கு பிள்ளை பேர் தாமதிக்கிறதுன்னா அது கர்த்தருடைய அனுமதியினால மட்டும்தான். கர்த்தர் நினைத்தால் அந்த கர்ப்பத்தை திறப்பார். வேதத்தில் பிள்ளை இல்லாத 6-7 பேரில் ஒருத்தரை தவிர மீதி அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பிள்ளை பேரை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது சர்வ நிச்சயம். இங்கே முக்கியமாக இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்கலாமா? முதல் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாமா? 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இந்த எல்கானா ஒரு எப்ராயிம், ஒரு எபிரேய மகன், எபிரேய குடும்பத்தை சார்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ரொம்ப ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நீதிமான். அநீதியில் பிரியப்படுகிற இருதயம் அவருக்கு இல்லாதிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக முதல் மனைவி யாராக தான் இருந்திருப்பாங்க? அன்னாள். அவங்க பேர் தானே முதல்ல இருக்குது. 2வது மனைவி தான் யார்? அந்த காலத்தில் பிள்ளை இல்லைன்னா உடனே அந்த இன்னொரு மனைவியையோ அந்த பிள்ளையினுடைய அந்த மனைவியினுடைய தங்கையையோ திருமணம் பண்ணுவது வழக்கத்தில் இருந்தது. பெனின்னாள் அன்னாளுடைய சொந்த தங்கச்சி. இப்போ பெனின்னாளை அன்னாளை வருத்தப்படுத்துறது யார் தான்? அக்காவை யார் தான் வருத்தப்படுத்துறா? தங்கச்சி தான் வருத்தப்படுத்துகிறாங்க. எதுக்கு? குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்திற்கு. அந்த வசனத்தை படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்னாளுக்கு பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். வேதத்தில் எங்கெல்லாம் பிள்ளைய பற்றி படிக்கும்பொழுது ஒரு இடத்துல கூட பிள்ளைன்னு நம்ம படிக்க முடியாது. பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள். அப்போ ஏசப்பாவோட மினிமம் கணக்கு 2 குழந்தைங்க. யாராவது ஒரு குழந்தை வச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கூட்டம் இது. ஆண்டவர் மறுபடியும் நினைத்தருளுவார். அல்லேலூயா. இல்லை சரீர பலவீனம் வேண்டாம், எனக்கு பிள்ளைய பெற பலன் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வயது தாண்டி போயிட்டுன்னா பரவாயில்ல. மற்றபடி காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லும்பொழுது ப்ளூரல்ல தான் சொல்கிறார். அப்போ இந்த பெனின்னாளுக்கு பைபிளில் எல்கானா சொல்கிறாரு 10 குமாரர்னும் பொழுது எத்தனை பிள்ளை இருந்திருக்கணும்? 10 பிள்ளை கூட பெற்றிருக்கலாம் அந்த அம்மா. அந்த அன்னாளுக்கோ அந்த கோ அப்படின்னு ஒரு ஓங்காரம் அந்த இடத்துல இருக்குது தமிழில். வாட் டஸ் இட் மீன்? எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். பெனின்னாளுக்கு அநேகம் பிள்ளை இருந்துச்சு. தட் இஸ் குவைட் காமன். அந்த 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 வரியில் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் பெற்றா, ஆடு மாடும் பெற்றுச்சு, இவளும் பெற்று போட்டா. ஸோ வாட்? அன்னாளுக்கோ அப்படின்னா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு போய் இல்லையே அப்படின்னு ஆண்டவருடைய இருதயமே ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி இருக்கு? அன்னாளுக்கு பிள்ளை இல்லைன்னு போட வேண்டியதானே. அன்னாளுக்கோ அப்படின்னா பிள்ளை இல்லாதவங்க தாண்டி வருகிற வேதனைகள் உங்களுக்கு தெரியுமா? உடனே பிள்ளை பெற்றவங்க பரவாயில்ல, என்ன மாதிரி டாக்டர்கிட்டெல்லாம் போகாமல் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பல வருஷமாக ட்ரீட்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன், ஐவிஎஃப், திஸ் அண்ட் தட் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் போகிறவங்க அந்த சித்திரவதையை பார்த்து எனக்கு பிள்ளையே வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அவ்வளோ கஷ்டம். அந்த பிள்ளை ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிள்ளைய ஒரு டியூப் மூலியமாக கன்சீவ் பண்ணலான்னு பல கஷ்டங்களை அனுபவித்து பணத்தை கொண்டு கொடுப்பாங்க. டாக்டர்ஸால் எந்த ஹோப்பும் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அருளி செய்கிறவர் தான் மேலே இருக்கிறாரே. இவங்க உதவி வேணால் செய்யலாம், அவங்க படித்த படிப்பு நிமித்தம் ஆலோசனை கொடுக்கலாம், உதவி செய்யலாம், மருத்துவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு டாக்டர் கூட 100% ஷுர் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க கையில் இல்லை. பிரசவிக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார், கர்ப்பத்தை திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், பிள்ளை பேற்றினால் அலங்கரிக்கிற ஒருவர் இருக்கிறார். சகலமும் அவர் கைகளில் தான் இருக்கிறது. சரீரத்தில் அப்படி ஒரு அசௌகரியம்னு பார்த்தா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நிந்தனை. அவங்க சொன்னால் பரவாயில்ல, வீட்டாரே சத்துருன்னு வீட்டு உள்ளே ஒரு சைத்தான் உக்காந்துக்கிட்டு தினம் தினம் அவளை மனமடி வாக்குவாள். என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. எல்கானா வந்து சொல்லுவார், யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், எனக்கு எல்லாத்தையும் உனக்கு 2 பங்கு. ஆமாம் ஆமாம்,
2 பங்கு வச்சு என்ன பண்ண போகிறேன், ஒரு புள்ள பெக்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தைய தூக்காதன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா உனக்கு குழந்தை இல்லை, நீ என் கூட வராத, நான் போகிறேன் எல்கானா கூடன்னு சொல்லியிருப்பாங்க. என்னவெல்லாம் வேதனையை அவங்க அனுபவிச்சாங்கன்னு ஒரு வசனத்தையாக படித்தா உங்களுக்கு புரியும். 6வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். யாரு? துக்கப்படும்படி மிகவும் விசனம். 7வது வசனத்தில் அவள் மனமடிவாக்குவாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 8வது வசனத்தில் சஞ்சலப்படுவாள். 10வது வசனத்தில் மனம் கசந்து மிகவும் அழுது சிறுமை அடைந்து. 15வது வசனத்தில் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றுகிறேன். 16வது வசனத்தில் மிகுதியான விசாரத்தினால கிளேசத்தினால நிறைந்து நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். போதுமா? எவ்வளோ வருத்தம் இருக்கும் தெரியுமா? ஈஸியாக சொல்லிடக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணவே கூடாது. குழந்தை இல்லாதவங்களை பார்த்து எப்போ ப்ரெக்னென்ட்னு கூட கேட்கவே கூடாது. அது அவங்கள காயத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அறிவு வேணும். நம்ம பைபிள் படிக்கிறோம்ல, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அதை தவிர செய்யக்கூடாது. எனக்கு மகன் பிறந்த பிறகு பாஸ்டர் என் இடத்துல சொன்னது, யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கையில் முதல்ல போய் பிள்ளைய கொடு. நாங்கள் தேடி அப்படி போய் கொடுத்தோம். அவங்க கையில், அம்மா கையில் தான் கொடுப்பேன், அப்பா கையில் கூட தர மாட்டேன். அவங்க தான் ரொம்ப ஆசைப்படுவாங்கன்னு சொல்ல வரேன். தேடி கொடுத்தோம். அது ரொம்ப ஆசீர்வாதம். மற்ற பெற்றவங்க தூக்குறதை விட பிள்ளை இல்லாதவங்க அந்த பிள்ளைய தூக்கும் போது அவங்களுக்கு அவங்க குழந்தை ஃபீலே வந்துடும். கொண்டு கொடுத்தோம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் பிள்ளைங்க செய்யணும். ஏன்னா இருதயம் மனக்லேசம். அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா ஆண்டவரும் சேர்ந்து அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை. அப்போ முதல்ல பிள்ளை இல்லாதவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் காயம் கட்டணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களுக்குள்ள அவிசுவாசம் வரக்கூடாது, விசுவாசத்தை ஊன்றணும்னு ஜெபிக்கணும். பண்ணலாமா? அருகில் இருக்கிறவங்களோட சேர்ந்து கைகளை கொடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, விசனம், மனக்லேசம், விசாரம், மனமுடைவு, அழுகை, சாப்பிடாம நினைத்து தூங்கும் போதோ எந்திரிக்கும் பொழுதோ ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைத்து கலங்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. காயங்களை ஆற்றுகிற ரண வைத்தியராய் நீங்க வாங்க. இந்த நிமிஷம் அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் இறங்கி போகட்டும். ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையை நீங்க உண்டாக்கணும்ப்பா. உங்க வார்த்தை தான் அவர்களை ஆற்றும், உங்க வார்த்தை தான் அவர்களை தேற்றும். எங்க வார்த்தைகள் அவர்களை தேற்றாதப்பா. உங்க அரவணைக்கிற கரம் ஒரு விசை அவங்க கண்ணீரை துடைக்குமானால் அவங்க இருதயம் சஞ்சலப்படாதபடி உமக்குள்ளாய் திடன் கொண்டு பலன் கொண்டு ஸ்திரப்பட்டு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அவர்களுடைய இருதயம் கலங்காதபடி தேவ ஆவியானவர் நம்பிக்கையை விதைப்பீராக. நம்பிக்கையற்ற சிறைகள் அரணுக்கு திரும்பும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நம்பிக்கை என்ற அரணுக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய இருதயங்கள் திரும்பட்டும் ஐயா. அவ நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். யாரெல்லாம் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுடைய சிரசிலே ஒரு கிரீடம் பூக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் என்பது அவருடைய நாமம். அப்போ தினம் விசாரம், மனமடிவு, துக்கத்தில் இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 1 வசனம் நீங்க படிங்க. 2வது அதிகாரம் 1 வசனம் 1 சாமுவேல். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இங்க இந்த வார்த்தைக்கு அப்புறம் அடுத்த வார்த்தைக்கு போகலாம். பிள்ளை இல்லைன்னும் போதும் அவங்க ஜெபிச்சாங்க, பிள்ளை கிடைச்ச பிறகு அவங்க ஜெபிச்சாங்க. அந்த பிள்ளைய பெற்றதும் ஜெபத்தில், பெற்ற பிறகு ஒரு தாய்க்கு ஆதாரம் தூணு எல்லாம் ஜெபமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளை பிறந்த உடனே நன்றி மறக்கல, ஜெபம் பண்ணி என்ன சொல்றாங்க? என் இருதயம் கர்த்தருக்குள் கழிவுறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சஞ்சலம், வெசனம், மனமடிவு, துக்கம், இருதயம் நொறுங்குண்டு விசாரப்பட்டு கண்ணீர் வடிச்சு அப்பா
இது எல்லாம் போய் என்ன சொல்றாங்க, என் இருதய கர்த்தருக்குள்ள கழுகூறுகிறது, என் கொம்பு துணிக்கும்படி உயர்ந்திருக்கிறது. பகைஞர் யாரெல்லாம் என்னை பார்த்து கேலி பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நான் இப்போ ஹாஹாடு சிரிக்கிறேன். என் இருதயம் அவர் அருளின ரட்சிப்பினால சந்தோஷப்படுகிறது. யாரெல்லாம் துக்கப்படுறீங்களோ, அடுத்த அதிகாரம் அடுத்த வருஷம் இந்நேரம் ஆண்டவர் கழிக்க பண்ணுவார். யாருக்கு தெரியும்? கை தட்டலாமே. வார்த்தைகளை அப்படியே பிடிச்சுக்கோங்க. எனக்கு எனக்கு அடுத்த அதிகாரத்தில். ஆனா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை என்ன ரொம்ப ரொம்ப கவர்ந்த ஒரு வாழ்க்கை. ஜெபத்திலேயே ஒரு பிள்ளையை பெற்று அந்த விசாரம் துக்கம் எல்லாம் மாற்றப்பட்டதை கண்கூடாய் காண்கிறோம். யார் துக்கத்தில் இருந்தாலும், விசாரத்தில், கஷ்டங்களில், எப்பேற்பட்ட பாரங்களில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கழிகூர்ந்து ரட்சிப்பினால சந்தோஷப்படும்படி ஒரு நாள் இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. அது வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப 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 அருகில் இருக்கு. ஹல்லேலூயா. அப்புறம் அதில் பார்த்தோம்னா அவங்க இருதயத்தை ஆண்டவர் காயம் கட்டுகிறார். இந்த பெனின்னாள் இப்படி வருத்தப்படுத்துறா. அப்போ எல்கானா என்ன வார்த்தை சொல்றார் படிக்கலாமா? 8வது வசனம், 7வது வசனத்தின் கடைசி, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, படிங்க 8வது வசனம், அன்னாளே ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் அழற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? இத்தனை வருஷமா எல்கானாக்கு தெரியாது? நேசிக்கிற மனைவி எதற்காக அழுகிறாள்னா அவருக்கு he knows. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, 10 குமாரரை விட நான் உனக்கு விசேஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே உனக்கு பிள்ளை, நமக்கேன் பிள்ளை. he came to a conclusion that அவளுக்கு இனிமே பிள்ளைலாம் பிறக்காது. அவளை ஆறுதல் படுத்திட்டு போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒருவேளை அடுத்த பண்டிகைக்கு வரும்போது ஆண்டவர் உன்னை நினைச்சிருவார். அந்நாள் ஆண்டவர் தான் தாமதிக்கிறாரு, நீ வருத்தப்படாதன்னு சொல்லலை. அந்த 10 குமாரர் பெனின்னாள் பெற்றது இருக்கட்டும், அந்த 10 பிள்ளைங்க கூட எனக்கு முக்கியம் இல்லை, நீ பிள்ளை இல்லாமல் இருக்கிறது கூட எனக்கு முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம்னா அவர் ஆறுதல் தான் சொல்றாரு. அந்த அம்மாவால் ஆறுதல் அடைய முடியலை. அன்பான கணவனின் வார்த்தைகளும் அரவணைக்கிற கரமும் கூட தேற்ற முடியல. அவ்வளவு துக்கம். பெண் மனசு பூமாரின்னு சொல்லுவாங்க. அதனால அதை ஏற்றுக்கவே முடியல. யாராலையுமே அந்த துக்கம் ஆற்ற முடியல. அப்படிப்பட்ட கொடுமையான பாதைக்குள்ள போய் கொண்டிருக்கிறாள். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க அவளுக்கு ஒரு நாள் பிள்ளை பிறக்கும்னு யூகிச்சிருந்தா பெனின்னாள் அவளை அந்த வார்த்தை சொல்லி குத்துவாளா? அவளும் முடிவு பண்ணிட்டா. இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் பிறக்காத பிள்ளையா இனி பிறக்க போகுது. எல்கானாவும் முடிவு பண்ணிட்டாரு, அவளுக்கு இனி பிள்ளை பெறுகிற சாத்தியம் இல்லை. வயசு ஆக 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 பிள்ளை பெருக்கான ஏது குறையுமா கூடுமா? குறையும். 40 வயசு அப்படி எல்லாம் தாண்டும் பொழுதெல்லாம் ஹார்மோன், கர்ப்பப்பை எல்லாம் பலவீனம். சரீரத்தில் முதல் பெண்ணுக்கு சாகிற உறுப்பு கர்ப்பப்பை தான். ஆமாம் தானே? கர்ப்பப்பை தான் ஃபஸ்ட்டு சாகும், அப்புறம் தான் ஒவ்வொரு உறுப்பாக சேர்த்து நம்மளும் சாக வேண்டியதான். அப்போது வீட்டில் இருக்கிறவங்க கூட தீர்மானம் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், மருத்துவர்கள் கூட சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு குறைவு, உங்களுக்கு அந்த குறை, உங்களுக்கு இந்த குறை, உங்களுக்கு கால தாமதமாகும், கொஞ்சம் ரிஸ்க்கு, யூ மஸ்ட் கோ ஃபார் சம் மோர் இன்வெஸ்டிகேஷன், வாய்ப்பு குறைவு. என்ன வார்த்தைகள்! நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் யார் வாயிலிருந்து வந்திருந்தாலும் 2வது நம்ம அதெல்லாம் கேன்சல் பண்ணி ஜெபிக்க போகிறோம். அருகில் இருக்கிறவங்களோட கைகளுக்கு ஒத்து படிக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். மருத்துவர்கள் வாயிலிருந்து என்னென்னா நெகட்டிவான வார்த்தை வந்திருந்தாலும் எல்லாவற்றையும்
இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறோம்ப்பா. எங்கள் இருதயமே இனி எனக்கு எங்கே பிறக்க போகிறதுன்னு சாராள போல நாங்கள் நகைச்சிருப்போமானால் அதற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். வயது உமக்கு ஒரு காரணம் அல்ல, கர்ப்பவை மரித்து போகிறது உமக்கு ஒரு காரணம் அல்ல, சரீரத்தின் பலவீனங்கள் ஒரு காரணம் அல்ல, மருத்துவர்களுடைய வார்த்தைகள் ஒரு காரணம் அல்ல. நீங்க நினைத்தா அதை தடுக்க ஒருவராலும் கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேன்சல் பண்றோம். ஆண்டவரே, சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், மீட்கப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால், நான் அவர் வார்த்தையால் மீட்கப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், சுகமானேன் நான் அவர் வார்த்தையால், மீட்கப்பட்டேன் நான் அவர் வார்த்தையால். யார் வார்த்தையை நான் நம்புவேன்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நான் நம்புவேன்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அவர் வாயிலிருந்து பிறக்கிற மதுர வார்த்தைகள் என் வாழ்க்கையை உயிரடைய பண்ணும். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தையும் மறுபடியுமாய் எடுப்பித்து கட்ட வல்லது, வரப்புகளை சீர்படுத்த வல்லது, நிலையான ஆணியாக கடாவ வல்லது என் ஆண்டவருடைய வார்த்தை. இருதயத்தில் கை வச்சு எல்லாரும், முக்கியமா பிள்ளைக்காக காத்திருக்கிறவர்கள், டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, குடும்பத்தார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் மனசே சோர்ந்து போய் அது பிள்ளை பேரு மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளாக கூட இருக்கட்டும், ஓட்டேவாள் எதா இருந்தாலும் என் மனசே இனி இது நடக்காதுன்னு நினைச்சாலும் கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அவர் வார்த்தை உலர்ந்த எலும்புகளையும் உயிரடைய செய்யும், பாழானதை சீர்பொருந்த பண்ணும், வெறுமையானவைகளையும் ஒழுங்கின்மைகளையும் சீர்படுத்த வல்லது என் வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா ஒரே ஒரு தடவை நம்புகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் சத்தமாய் praise the Lord. அல்லேலூயா. இப்போ கணவருடைய வார்த்தை அவங்கள ஆறுதல் படுத்தல, அவங்களுக்கு ஒரு ஆழமான விசுவாசம். வயசு ஆயிடுச்சு, புருஷனே நம்பல, சூழ்நிலை சாதகமா இல்லை, பல நாள் அழுகிறாங்க, துக்கத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவள் போய் மனங்கசந்து 10வது வசனத்தை படிக்கலாமா? முதல் அதிகாரம் 10வது வசனம். எங்க போறாங்க? சீலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு எழுந்திருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். ஆலயத்துக்கு போய் மனங்கசத அழுது யாரை நோக்கி? ஏலிய நோக்கி அல்ல, ராகேல மாதிரி கணவனை பார்த்து எனக்கு பிள்ளையை கொடும், இல்லாட்டி நான் சாகுறேன்னு சொல்லல. யாரை நோக்கி? நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. ஏன் தெரியுமா? நான் நம்புகிறது அவரால் மட்டும்தான் வரும். இந்த உலகம் என்னவோ பேசும், என்னை நேசிக்கிற கணவர் தான், அவரால் என் துக்கத்தை ஆற்ற முடியாது, என் தேவைகளை சந்திக்க அவரால் முடியாது. எனக்கென ஒருவர் உண்டு, அந்த தேவனை நோக்கி, அந்த ஆண்டவரை நோக்கி அவளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் என் ஆண்டவர் தான். நான் மனுஷனை நம்பி வார்த்தைகளை நம்பி போதும். இன்னைக்கு நான் என் ஆண்டவரை, என் கண்களை அந்த பர்வதத்தை நோக்கி நான் ஏறெடுக்க போறேன்னு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம். அப்படி தெரியுமா? எனக்கு ஒத்த ஆசை நான் நம்புகிற ஆண்டவரால் தான் வரும். என் கண்களை அவரை நோக்கி நான் ஏறெடுக்க போகிறேன். ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை எப்படி கூப்பிட்றாங்க? படிங்க, படிக்கலாமா? 11வது வசனம். என்னது? ஒரு நிமிஷம். வேதத்தில் ஆண்டவரை முதல் சேனைகளின் கர்த்தாவேன்னு பேர் வச்சது இந்த அன்னாள். உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு முழுக்க நீங்கள் வந்தீங்கன்னா
முதல் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சாமுவேல் சொல்லுவார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்வார்கள்னு. அது சாமுவேல் புத்தகத்தை சாமுவேல் எழுதினார். அவர் பிறந்த பிறகு காப்பி அடித்து அம்மா கிட்டேருந்து அந்த வார்த்தையை நோட் பண்ணுறாரு. ஆனால் முதல் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தானே அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு சேனைகளின் கர்த்தர்னு பேர் வச்சது யார் தான்? அன்னாள். ஏன் யெகோவா தேவனே, பிள்ளை தருகிறவரே, என்ன வேணா பேர் வச்சிருக்கலாமே, எதுக்கு சேனைகளின் கர்த்தர்னு ஒரு பேர் வைக்கிறாங்க? ஆஃபிஷியல் லெட்டர் எழுதுவோம் தெரியுமா, ஃப்ரம் டு, அனுப்புனர், பெறுனர் அப்படின்ட்டு. அங்கே சப்ஜெக்ட்னு ஒன்று எழுதுவோம், பொருள் அப்படின்னு எழுதி மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பம். மொத்த லெட்டருக்கும் சுருக்கம் என்னவா இருக்கும்? இந்த அட்ரஸில் இன்ன பேர் கொண்டு இத்தனை சென்ட்டில் வாழ்கிற என்னுடைய வீட்டுக்கு தயவு கூர்ந்து கனெக்ஷன் கொடுங்க, இவ்வளோ பெருசு பின்னாடி எழுதுவோம். இதை சுருக்கமாக அந்த சப்ஜெக்டில் கொண்டு வந்துடுவோம், மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பம். அந்த மாதிரி தான் என்ன ஜெபிக்க போகிறோம்ன்ற முழு சாராம்சத்தை ஒரு வார்த்தையில் தெய்வத்திற்கு தெரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தாவே. சேனைக்கும் இவங்க தேவைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 1 வசனத்தை படிக்கலாமா? ஆதியாகமம் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. கவனிச்சா இது ரொம்ப அழகான அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கிறது. வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. உண்டாக்குனது யாரு? ஆண்டவர். எந்த சேனை? வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும். வானத்துக்கு ஒரு சேனை இருக்கு, பூமிக்கு ஒரு சேனை இருக்கு. வானத்தின் சேனைகள் என்னென்ன? கேருபீன், சேராபீன், நட்சத்திரம், நிலா, இது எல்லாமே. முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், வானங்கள், வானாதி வானங்கள். நம்ம பார்க்குறது ஓசோன் லேயர், அதுக்கு மேலே வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இருளது எல்லாமே என்னது? வானத்தின் சேனைகள். பூமியின் சேனைனா என்னது? புல்லு, பூண்டு, மரம், செடி, கொடி, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இது எல்லாம் பூமியின் சேனைகள். வானத்தின் சேனைக்கும் பூமியின் சேனைக்கும் என்ன வித்தியாசம்? அது மேலே இருக்கு, கீழே இருக்கு. வான சேனை எப்படி படைக்கப்பட்டுச்சோ அப்படியே தான் இருக்கும். அது குட்டி போடாது. ஒரு நிலா தான், ஒரு சூரியன் தான். கேருபின் சேராபின் 1,00,000 பேர்னா 1,00,000 பேர் தான். there is no reproduction வான சேனைக்கு. ஆனால் பூமியின் சேனை புல்லா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், வண்டா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், they all will be keep on reproducing. குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். எது? பூமியின் சேனை. கொசுவா இருந்தாலும், புழுவா இருந்தாலும், முதலையா இருந்தாலும், ஏதா வேணா இருக்கட்டும், பூமியின் சேனை தன்னுடைய இனத்தான ஒன்றை பிரதி எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்ப தெரியுதா? நான் பூமியின் சேனையை சேர்ந்தவள், அன்னாள் ஜெபம். நான் பூமிக்குரியவள். பூமியின் சேனையை படைத்த சேனைகளின் கர்த்தர் அதை படைத்ததன் நோக்கமே ரீப்ரொடக்ஷனுக்கு. பின்ன ஏன் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன்? சேனைகளின் கர்த்தாவே. மனுக்குலத்திற்கு ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை என்ன? பலுகி பெருகி நிரப்புங்கள். பேழைக்குள்ள எல்லாத்தையும் ஜோடு ஜோடா ஏன் சேர்த்தாங்க? தண்ணியில் அழிஞ்சு போய் அந்த சந்ததி அழியவே கூடாது, அது மறுபடியும் பூமிக்கு வரணும். ஸோ ஃப்ரூட்ஃபுல்னஸ் அது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தினுடைய வரப்பிரசாதம். அதை எப்படி நீங்க தடுக்கணும்? அதனால தான் இந்த அம்மாவா கண்டுபிடிச்சு ஒரு பேர் வச்சு சேனைகளின் கர்த்தாவே. நான் பூமியின் சேனையை சேர்ந்தேன். 2 சேனையும் படைத்தது நீங்க தான். அந்த சேனை குட்டி போடாது, இந்த சேனை குட்டி போடணும். நான் ஏன் இன்னும் போடாம இருக்கேன்? அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அழகான அந்த வார்த்தையை சொல்லி தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாள். மனம் கசந்து அழுது இருதயத்தெல்லாம் உடைத்து ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி எல்லாம் பண்ணி அழறாங்க. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, பிள்ளை இல்லாதவங்க எந்த பிள்ளை கிடைச்சாலும் ஒத்துக்கணும் தானே? எதுக்கு இங்க இந்த அம்மா எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானா? நான் சொல்லுவேன், எல்லா கலாச்சாரத்திலும்
பெண்களுக்கு, ஆண்கள் கூட எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஓகே, பொம்பளை பிள்ளை ரொம்ப இஷ்டம். ஆனால் பெண்களுக்கு என்ன தான் பிறக்கணும்? ஆம்பளை பிள்ளைனா 2 கொம்பா இருக்குது அப்படின்னு கேட்கலான்னு எனக்கு தோணும். என் பொண்ணு பிறந்தா தூக்கியா போட்டுற போகிறாங்க இல்லை. ஆனால் ஒரே ஒரு கலாச்சாரத்தில் மட்டும் எனக்கு பையனே வேணாம், கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொம்பளை குழந்தை பிறக்கட்டும்னு பெண்கள் சொன்னாங்க. அது எந்த காலம்? புரியலையா? எனக்கு கேட்கல நீங்கள் சொல்கிறது. மோசஸ், எக்ஸாக்ட்லி. ஏன் பையன் குழந்தை பிறந்தா அந்த கொடுங்கோலன் கண்ணு முன்னாடி பச்சை குழந்தைய வெட்டி நைல் நதியில வீசிடுவான். பெண் குழந்தைன்னா அது உயிரோட வச்சு இருக்குமே. இங்க ஜெண்டர் பேஸ்டான எந்த ஒரு அப்படி ஆண் பிள்ளை வேணும்னு கேட்குறவங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாரிசு, என் பொண்ணு வாரிசு இல்லையா? பையன் தான் கொல்லி வைப்பான், என் பொம்பளை பிள்ளை கொல்லி வைக்காதா? நம்ம கொல்லி வைக்க போகிறதில்ல, சொல்கிறேன். என்ன வேணால் காரணம் இருக்கலாம். இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன் பொண்ணாக பிறந்து, அதுவும் பிறந்து கஷ்டப்படணுமா? ஆணாக பிறந்தா மட்டும் கஷ்டம் இல்லையா? ஆணுக்கு எவ்வளோ கஷ்டம்னு ஆணை போய் கேட்டால் தான் தெரியும். சம்பாதிக்கணும், எல்லாருக்குமே கஷ்டம்தான். யாராக இருந்தாலும் கஷ்டம்தான். நம்ம தான் ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனால் நம்மளுக்கு என்னமோ ஜெண்டர் பேஸ்டு ஒரு சில அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம மைண்டில் உட்காந்துருக்குது. ஆனால் இங்கே இவங்க கேட்கறதுக்கான தாற்பயம் வேறு. மற்ற பிள்ளை இல்லாதவங்க இப்போ நம்ம கூட இருக்கிறவங்கள கேட்டால் அவங்க சொல்ல மாட்டாங்க எனக்கு பையன் வேணும் பொண்ணு வேணும்லாம். முக்கியமாக யார் சொல்லுவான்னா, முதல்ல பொண்ணு பிறந்திருக்கும், அடுத்து என்ன வேணும்? அது நியாயமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் அதுதான் முதலாக இருக்கும், ஆனால் அதுக்கே பையன்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் எந்த ஜெண்டரையும் மனசில் வைக்கல. எனக்கு ஆண்டவர் கொடுத்தா போதும்னு நினச்சேன். லேட் ஆகிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க. எனக்கு குறையே இல்லாமல் ஒன்று கொடுத்தா போதும் ஆண்டவர், அது மட்டும்தான் கேட்டேன். அப்போது இங்கே அவங்க ஒரு ஜெண்டரை பேஸ் பண்ணி ஏன் கேட்குறாங்க? அது இருக்கட்டும். இதற்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்பாக எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ஒரு பெண் குலங்கள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு காலம். ப்ரெக்னன்சி தாண்டி நர்ஸ் ப்ரெக்னென்ட் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவங்க காத்துட்டே இருக்கிறாங்க, பொண்ணு. நர்ஸ் என்ன சொல்கிறாங்க? உனக்கு பையன் பிறந்திருக்கு. நம்ம காலம் மறந்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார், யோசுவாவை கொடுத்தார், யோசேப்பை கொடுத்தார், ஜெபத்தை கேட்டார்ன்னு இருப்போம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அட கடவுளே, ஓன்னு அழலை. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? வெட்டி நைல் நதிலையா போட்டேன், இந்த நைல் நதியில என் பையன் மிதக்குவான். எந்த அரசாங்கம் ஆம்பளை பிள்ளைய வெட்டி வீசுச்சோ அந்த அரண்மனையில உட்கார்ந்து என் பையன் ஆளுக செய்வான். என்ன நினைக்கிறீங்க? அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு தாயினுடைய சவால். நம்ம என்ன விதமான பாண்டேஜில் இருக்கோம்? பிள்ளை இல்லாதனால எப்படிப்பட்ட அவமானங்களை குடும்பத்தாலும் மற்றவர்களாலும் சகித்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, என் குடும்பத்தில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையினால எப்படி தலை நிமிர முடியாதபடி நுகத்தடி போல அது என் கழுத்தை அழுத்தி என்னை குணியம் பண்ணி கொண்டு இருக்கிறதோ, நோ மேட்டர். சூழ்நிலையை பார்த்தெல்லாம் வராது. தரிசனம் குறித்த காலத்திற்காக அது இருதயத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இந்த அம்மாக்கு ஒரு தரிசனம், அந்த பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலை, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 3 மாதம் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாணல் பெட்டியில் வச்சு அனுப்பி விட்டாங்க. ஏன்? 3 மாதத்துக்கு அப்புறம் அது சும்மா இருக்காது, கையா முய்யான்னு கத்தி ஊரை கூட்டிடும். கத்துச்சுன்னா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, பிள்ளை பிறந்திருக்காக்கும், என்ன குழந்தை, என் பையனை மட்டும் வெட்டி வீசிட்டாங்க, உன் பையனை வளர்ப்பாங்களா? அடி கால் பண்ணு ஆஃபீஸ்க்கு. இங்கே ஒரு ஆம்பளை குழந்தை, எபிரே குழந்தை பிறந்திருக்கு, உயிரோட விட்டு வச்சிருக்கிறீங்க, என்னத்துக்கு பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? வாட் இஸ் ராங்? அவ்வளோதான், கண்ணு முன்னாடி வெட்டி வீசிடுவாங்க. ஆனால் 3 மாதம் அது சத்தம் போடாது, பால் குடிச்சிட்டு அமைதியாக தூங்கி இருக்கும். பத்திரமா வச்சுட்டு தண்ணியில் விடுற பிள்ளைக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? எங்கே விடுறாங்க? பெட்டி ஒன்று எடுத்து கீழ் பூசுகிறாங்க. எதுக்கு கீழ் பூசுகிறாங்க? வாட்டர் ப்ரூஃப் மேடம் பண்ணுறாங்க. ஒரு துணி போட்டு பிள்ளைய போட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பெட்டி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. காற்று இந்த திசையில் அடிக்கும், பெட்டி இப்படி போகும், செடியில் சிக்கக்கூடாது, தண்ணியில் மூழ்கக்கூடாது, அப்படியே போகணும். இந்த இடத்துல ராஜாத்தி குளிப்பா, அவள் கண்ணில் படும். இந்த அம்மா கற்பனையிலேயே கோட்டை கட்டி ஒரு பிளான் பண்ணி
உயிரோடு இருக்கிற குழந்தை இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றெடுத்து 3 மாதம் அடகாக்கிற கோழி மாதிரி அடகாத்த அழகான பிள்ளைய கண்ணு முன்னாடி ஒரு துளி நம்பிக்கை இல்லாத தண்ணியில் வச்சு அனுப்பி விடுறாங்க. இவங்களுக்குள்ள இருந்த ஒரு தரிசனம், அந்த ஸ்கெட்ச், இவங்க போட்ட பிளான் பர்ஃபெக்டாக நடக்குது. அல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன். ஆண்டவருக்காக ஒரு தரிசனம் என் இருதயத்தில் வைக்கிறேன்னா, நான் என்ன ஆண்டவரோடு சேர்ந்து திட்டம் பண்ணுறனோ அந்த திட்டம் நடக்கும். பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்கிறேன், வேதத்தில் பிள்ளை பேருக்கு காத்திருந்து பெற்ற அந்த 6 பெண்மணிகள் பெற்ற ஒரு குழந்தை கூட துஷ்டனோ ஆண்டவருக்கு விரோதமானவனோ இல்லை. எல்லாமே நார்மலும் இல்லை, தலைவனுக்கு தலைவன். உங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி கொடுத்தாலும் உங்களிடத்துல பிறக்க போகிறது உலகத்தை ஜெயிக்கும், தேவனுக்காக பெரிய காரியத்தை நிறைவேற்றும்படி ரட்சகரை போல அநேக ஜனத்தை தேவ ராஜ்யத்திற்கு சேர்க்கிற ஒரு ராஜ குல மகனை, தேவனுடைய கரத்தில் இருக்கிற தரிசனமுள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் உங்களை நம்பி கொடுக்க போகிறார். இப்பவே அந்த தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் பொருத்தனையும் தரிசனமும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு சின்ன பிள்ளையில படிப்புலலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, டான்ஸ் ஆடணுன்னு தான் ஆசை. எங்கள் அம்மா அப்பா என்னை மனுஷியாக கூட மதித்ததே கிடையாது. அதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஒரு மணி கம்பல் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் பிச்சை எடுத்து போட்டு தான் நான் ஆடணும். அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, நான் ஆடினேன்னு கலெக்டர்கிட்ட போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது குப்பையில் கிடந்துச்சு. ஏன் தெரியுமா? என்னை குறித்து அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனம் தான் இங்கே வந்து என்னை நிப்பாட்டுது. இங்கே நான் நின்றுருக்கேன். இல்லைனா உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் தரிசனம் வைங்க. எல்லா பிள்ளை பெற்றவர்களுக்கும் சொல்கிறேன், இவ்வளோ நாள் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, இனி ஆண்டவரே எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீ என்ன வேணா படி, என்ன வேணா ஆகு, ஆனால் ஆண்டவரோட உனக்கு ஒரு ஒட்டு உறவு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக நீ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஊழியம் செய்யணும், உழைக்கணும், தாங்கணும், முழங்காலில் தாங்கலாம். எப்படி வேணா தன்னுடைய பணங்களினால் ஏழை எளியவர்களை போஷிக்கலாம். எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற விதையை பிள்ளைகளுக்குள்ள விதைக்கணும். தாயினுடைய தரிசனம், தகப்பனுடைய தரிசனம் அந்த குழந்தைக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த குழந்தைக்குள்ள அது போகும். நான் ஒரு துளி கூட நினைக்கல ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். என் தரிசனம் அல்ல, தகப்பனும் தாயும் என் மேல் வைத்த தரிசனம் என்னை நிலைநாட்டி இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வைக்கிற தரிசனம் நிறைவேறும். மறுபடியும் கண்களை மூடலாமா? ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இருதயம் திடனாகணும்னு நாங்க ஜெபிச்சோம்ப்பா. அடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, எங்க பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வேண்டும். தரிசனம் உள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இப்போ இருந்தே அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கணும்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அந்த ஜெபங்கள் தரையில போகவே கூடாதுப்பா. ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க சன்னிதானத்தை வந்து எட்டணுமே. கண்கள் தூய்மையாகும் கர்த்தாவை பார்க்கணும். ஓ, கண்கள் தூய்மையாகும் கர்த்தாவை பார்க்கணும். காதுகள் கேட்க செய்யும் கர்த்தர் உன் குரல் கேட்கணும். அவநம்பிக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருதயம் நம்பட்டும். விசுவாசம் அப்பா அசைக்க முடியாத ஆணிய போல அவங்க இருதயம் விசுவாசத்தால் நிரப்பப்படட்டும் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று அறிந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். அப்போ அன்னாள் என்ன ஜெபம் பண்றாங்க? சேனைகளின் கர்த்தாவே,
அப்போ நான் வியாதியாக இருக்கிறேன்னா ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? கீழையாத்தின் பிசிந்தைலமே ரண வைத்தியரேன்னு கூப்பிடணும். என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? யெகோவா ஷாலோம், உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத சமாதானத்தை தர்றவரே. அறிவே இல்லைன்னா ரபுனி, போதகரே எனக்கு போதிங்க அப்படின்னு சொல்லணும். நான் அவரை அழைக்கிற அழைப்பில் காட்டணும் நான் எதற்காக ஆண்டவரை கூப்பிடுறேன். பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறவங்க எல்லாரும் காப்பி அடிச்சு, அண்ணாளை பார்த்து காப்பி அடிச்சு ஆண்டவரை பார்த்து என்ன கூப்பிட போறோம்? சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய ஆழம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய ஆழம். அவர் செய்யும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது உண்மை, அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர் உமது நாம ஆண்டவரே. நீங்க சொல்லும் பொழுது அது எங்களுக்கு புரியாது. வாக்குத்தத்தங்களை கேட்கும் பொழுது அது எப்படி எங்க வாழ்க்கையில நிறைவேறும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னதை தமது வார்த்தையின் ஒரு வரியாக பிசகாதபடி அதை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தோடு கரங்களை எல்லாரும் தட்டலாமா? மறுபடியும் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய ஆழம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது உண்மை, அவர் நாமம் உண்மை. நிறைவேற்ற வல்லவர். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவரை அமர்ந்திருக்க விடாமல் அவரை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு, பாடவே முடியல, தொண்டை கஷ்டமா இருக்குது. அதனால போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர்னு ஒரு வார்த்தை வைத்து கூப்பிட்டதற்கு பின்பாக அவளுடைய விசுவாசத்தின் அந்த அந்த ஆதாரம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது நான் ஆண்டவரை அழைக்கிற அழைப்பு கூட விசேஷம். அவருக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஃபார் வாட் ஐ எம் காலிங். ஓகே, ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க படிக்கலாமா? 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை நினைத்தருளி. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு எனக்கு பிள்ளை கொடுக்கணும்னு தான் திட்டம். இப்போ கொஞ்சம் தாமதமாகிறதுனால ஒரு வேளை மறந்துருப்பாரோ, நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவங்க இருதயம் அவ்வளோ பற்றுதலாக இருக்கிறது. நினைத்தருளி அடியாளுக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு என்ன பிள்ளை கிடைச்சா என்ன, அது ஏன் ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், சவரகன் கத்தி அவன் மேல் படுவதில்லைன்னு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, பொருத்தனைகளை காக்கிறவர். நம்ம பண்ற பொருத்தனையை நம்ம மறந்துடுவோம், அவர் ஞாபகப்படுத்துவார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் பொருத்தனை பண்ணீங்கல்ல, why did you forget? நான் பண்ண பொருத்தனையை தான் அவர் நினைவுபடுத்துவார்னு பார்த்தா, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நான் மறந்துட்டாலும் நான் உனக்கு சொன்னேன்னு நினைவுபடுத்துவாராம். எப்படிப்பட்ட தெய்வம்! அவர் வார்த்தை ஏதோ போகிற போக்கில் அப்படி தூக்கி போட்டுட்டெல்லாம் போக மாட்டார். அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிற தெய்வம் என் ஆண்டவர். ஏன்னா அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி
கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம் மத்தியில் இருக்கிறார். வார்த்தையே அவர்தான். அந்த ஆண்டவர் சொல்லியும் செய்யாமல் வசனத்தும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. அங்கே ஏலி கேட்குறதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டக்குன்னு தப்பாக நினச்சிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சத்தமே போடாமல் மணமணன்னு அழுத உடனே ஏதோ குடிகாரி உக்காண்டாங்கன்னு தப்பாக நினச்சிட்டாரு. எவ்வளவு நேரம் குடித்திருப்பாய், எவ்வளவு நேரம் வெறித்திருப்பாய், கோவப்படுற மாதிரி ஒரு வார்த்தை. ஆனால் மிகவும் சாந்தமான ஒரு பிரதியுத்தரம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு நான் எதுக்கு ஜெபிச்சேன்னு அவங்க விளக்கம் சொல்லவே இல்லை. விளக்கம் சொன்னாங்களா? எனக்கு பிள்ளை வேணும்னு சொன்னாங்களா? எங்கள் பெனி நான் வருத்தப்படுத்துகிறான்னு சொன்னாங்களா? என் வீட்டுக்காரர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, எதுவும் சொல்ல. நான் ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டிருக்கேன், பொருத்தனை பண்ணியிருக்கேன், எதுவுமே சொல்ல. எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சீக்ரெட். நம்ம எப்படி எல்லாமே டமார்டு டமர தான் இல்லை, எல்லாம் ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் ஓட்ட வாயிலாம் கிடையாது. யாருக்குமே சொல்லாம எனக்கும் ஆண்டவருக்கும் சீக்ரெட் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இருக்கணும். அப்பதான் நான் ஆண்டவரை ஸ்பெஷலாக வச்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா 10 1 11 ஃப்ரெண்டாக ஆண்டவரை வச்சிருக்கேன்னு அர்த்தம். நோ, பாஸ்டர்ட்ட கூட சொல்லலை. ஐ ஸ்போக் சம் சீக்ரெட் வித் மை லவ்வர். என் லவ்வர் மாதிரி ஆண்டவர், அவருக்கும் எனக்கும் 1000 சீக்ரெட் இருக்கும். ஒரே ஒரு வேர்டில் இண்டிகேட் பண்ணுறாங்க. நான் விண்ணப்பம் பண்ணேன், நான் என்ன, அவரும் கேட்கல. நீ என்ன விண்ணப்பம் பண்ண அவர் கேட்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? முதல்ல நம்ம படித்தோமே அந்த வாக்கு தத்துவம். படிக்கலாமா மறுபடியும்? 17வது வசனம். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். இந்த வார்த்தையை கப்புடு பிடிச்சிக்கிட்டு ஆமான்னு போயிட்டு நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அதற்கு பின்பு அன்னாள் துக்கமுகமாய், ஏன் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன், அது கிடைக்குமா இல்லையான்னு அவருடைய தூதன் மாதிரி ஒரு ஊழியக்காரன் நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. ஆமேன் போட்டுட்டேன். இனி நான் அதை பற்றி என்ன மாதிரி விசுவாசம். நல்ல வேலை ஏலி என்ன பொருத்தனை பண்ணன்னு கேட்கல. கேட்டிருந்தாருன்னா ஐயோ இந்த ஜபம் கேன்சல்னு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? ஏன்? முதலாவது உனக்கு பிள்ளை பிறக்கிறதே கஷ்டம். எப்படியும் உனக்கு 40-50 வயசு இருக்கும். இனி பிள்ளை பேர் உண்டாகுமோ? நான் வயது சென்றவள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே, என் சரீரம் பலனற்றதாச்சே, இனி என் கர்ப்பம் உயிரடையுமா? சாராள் மாதிரி கேள்வி அவங்களுக்கு இல்லையே தவிர அவர் பெரிய மனுஷன் தானே, அவருக்கு இருந்திருக்காது. ஏம்மா இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற, விட்டுரு, அவங்க தங்கச்சி பெத்த பிள்ளை உன் பிள்ளை தான் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக வாழ், இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆண் பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா வேண்டவே வேண்டான் இருப்பார். அதுவும் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணுறன்னா சுத்தமாக வேணான் இருப்பார். ஏன் தெரியுமா? இந்த அன்னாள் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட லேவி வம்சத்தை சேர்ந்தவள். நிறைய விளக்கம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஜெப குறிப்பாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். லேவி கோத்திரத்தை ஆண்டவர் ஆசாரியர்களாக பாஸ்டர் ஊழியம் செய்யும்படி, ஆலயத்தில் இருக்கும்படி, பழைய ஏற்பாட்டு காலங்களில் பலி செலுத்தும்படி பாஸ்டரல் மினிஸ்ட்ரி பண்ணணுன்றதுக்காக 12 கோத்திரத்தில் லேவின்ற கோத்திரத்தை ஆண்டவர் ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சார். அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் மோசேக்கு விரோதமாக எழும்பி பூமி அவர்களை பிளந்து உள்வாங்கி கொண்டது. உயிரோடைய பாதாளத்துக்குள்ள டைரக்டா போயிட்டாங்க. விசா வாங்காமையே, மரணத்தை பார்க்காமையே டைரக்டா போயிட்டாங்க. இந்த கோகாத்தியர் இப்படி பண்ணதன் காரணம், இவனுடைய சந்ததி தோ தே ஆர் பிலாங்ஸ் டு லேவி the tribe சேர்ந்திருந்தாலும் they should not come as a priest to my temple. இந்த சாபத்து நிமித்தம் நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க ஆலயத்துக்கு வரலாம், ஆனா ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் விலக்கி வச்சிருக்கிறார். எல்கானாவும் அதை சேர்ந்த குடும்பத்தை சார்ந்தவன். அவர் ஆசாரிய ஊழியம் செய்யல, எல்லா விசுவாசி மாதிரி பண்டிகை ஆசரிக்கத்தான் வர்றார். இந்த அம்மாக்கு இது ஏக்கம், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்,
நான் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த மருமக. என் குடும்பம் எல்லாரும் மாதிரி பிசினஸ் பண்ணி வாழறதுக்காக நாங்க உண்டாக்கப்படல. ஆசா தேவனுடைய சமூகத்துல நின்று தூபங்காட்ட, பலியிட, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க, ஜனங்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படி அழைக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவோ ஒரு பரம்பரை சாபம் இருக்கு. நான் விலக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்கிறதுக்கு நான் திராணி இல்லாமல் இருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுங்க, அவன் அங்கே போய் நிற்கட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்கள் பாஸ்டர் ஊழியம் செய்யலை, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் செஞ்சாங்க. பவுலுக்கு நிறைய உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கூட வாழிய தவிர அவர் ஊழியத்தை தாங்கின பெண்மணிகள் உண்டு. மறைமுகமா எலியாவை தாங்கின கனம் பொருந்திய ஸ்திரீ மறைமுக சீஷர்கள் இருந்தார்கள், கூட இல்லை. ஆசாரிய ஊழியம் பெண்கள் செய்யல. புதிய ஏற்பாட்டில் அதையெல்லாம் பவுல் மாற்றுறாரு. கெங்கிரேயா ஊர் பட்டணத்தில் ஒரு விமன் பாஸ்டரா இருந்தாங்க. யாரு? பெபேயாள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். புதிய ஏற்பாட்டு காலமாக இருந்திருந்தா ஆண் பிள்ளை வேணும்னு ஒரு வேளை கேட்டிருக்காம இருந்திருக்கலாம் அண்ணாள். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியத்தை ஆண்மகன் மட்டுமே செய்வான். அவ 10 பிள்ளை பெற்றா. பெனின்னா அவளுக்கு தரிசனம் இல்லை, ஒரு பிள்ளையாவது இழந்து போன இந்த ஆசாரிய பணியை செய்யணும்னு. பிள்ளை பெற்றதை பயங்கர பெருமையாக நினச்சிட்டு இல்லாதவங்களை கேவலமாக பேசுகிறாங்க. இந்த அம்மாவுக்கு எனக்கு பையன் பிறக்கணும். எதை எனக்கு இந்த சமுதாயம் விலக்கி வச்சுச்சோ, எது ஆண்டவரை துக்கப்படுத்துச்சோ, அந்த சாபங்களை முறித்து, தலைமுறை சாபங்களை உடைத்து, தலைமுறைகளின் தலைவனை பெற்றெடுக்கும் அந்த உக்ரானத்தை தன் கையில எடுத்துக்கொண்டு செபிக்கிறான். என் பிள்ளை எல்லா 10 பிள்ளை பெக்கிற மாதிரி 10ஓட 1 11 இந்த பிள்ளை வளர வேண்டாம். அவன் உங்க சன்னிதானத்தில் நிற்கணும். எதெல்லாம் எங்களுக்கு எட்டாக்கனியா போச்சோ அதெல்லாம் இவன் நிறைவேற்றணும் அப்படின்னு தான் அவங்க ஆண் பிள்ளைய கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்க, எல்கானா கிட்ட போய், ஏலி கிட்ட போய் எனக்கு ஒரு பையன் பிறக்கணும், அவன் ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா, இவருக்கு தான் மொத்த ஹிஸ்டரியும் தெரியுமே. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்காதீங்க, கேன்சல் செய்கிறேன். நீ விளக்கப்பட்ட சாபிக்கப்பட்ட கோத்திரத்துலேருந்து வந்திருக்கிற உன் பிள்ளை ஆசாரியனா நிற்கணுமா? அதெல்லாம் நடக்காது. சும்மா ஒரு பொம்பளை பிள்ளை வேணா பெற்று இல்லாத குறைக்க வச்சுக்க, இல்லைன்னா உனக்கு அதுவும் இல்லைன்னு அனுப்பியிருப்பார். நல்ல வேளை அவர் கேட்கல. என்னானே கேட்காம நடக்கும்னு சொன்னார், அதுவும் நடந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், என்னானே கேட்காமையே போகிற போக்கில் போட்டார், நடந்துச்சு. உங்களுக்குன்னு ஆண்டவர் சொன்ன வாக்கு தான் நிறைவேறாமல் இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? போகிற போக்கில் சொன்னாலே நடக்குமாமா? நான் அதை பிடிச்சி எனக்குன்னு சொந்தமாக்கி எழுதி வச்சு தொட்டு தொட்டு ஜெபிக்கிறேனே, நான் வெறுமையாக போயிடுவேனா? அவர் வாக்குதத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். அந்த பாடலை எல்லாம் விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணி ஒரு லோ ஸ்கேல்ல பாடலாமா? பாடலாம். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. மறுபடியும் சொல்லலாம். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. இன்னொரு தடவை. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள். வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள்
உலகம் மாறுதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வில் தொலைதோ. வாக்கு தந்தவர் எல்லாருமாய் சிறந்ததை எனக்காய் தருபவர். ஏமாற்றங்கள் வாக்கு தந்தவர் சிறப்பானதை எனக்காக தருகிறவர். ஏமாற்றங்கள் வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குதத்தம் திரும்ப திரும்ப சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிள்ளையை எல்லாரும் பெக்கிற மாதிரி நான் பெக்கணும்னு நினைக்கல. கால தாமதம், எனக்கு தாமதம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு குழந்தை இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. பிள்ளை பேருக்காக காத்திருக்கிறவளை பார்த்து சொல்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு கால தாமதம் ஆகிறது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வேதத்தில் மீகாலை தவிர மற்ற யாருமே பிள்ளை இல்லாதவர்களாக இல்லை. எனக்கு மலடின்ற வார்த்தை கூட கஷ்டமாக இருக்கும். அடுத்துதான் பிள்ளை பெற்றுட்டாங்களே, அவங்கள எப்படி மலடின்னு சொல்ல முடியும்? ஏன் அப்போ தாமதிக்குது? வேதத்தில் நம்ம ரொம்ப ஜபிக்கணுன்றதுனால நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கோட் பண்ண முடியல, சொல்லிட்டு போகிறேன். ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கல. ஏற்ற காலம், தகுதியுள்ள ஒரு காலம், அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. தாமதங்கள் இல்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. எங்க அம்மா பிள்ளை பெற்றவளா இருந்தா நானும் கண்டிப்பா பிள்ளை பெறுவேன். எங்க அம்மா பிள்ளை இல்லாதவளா இருந்தா நான் எப்படி பூமிக்கு வந்திருக்க முடியும்? தாயை போல பிள்ளை கட்டாயம் ஆண்டவர் தருவார். அதனால இல்லைன்னே சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன சீக்கிரம் நினைங்க. நீங்க என்ன நினைச்சு தருகிற ஆசீர்வாதத்தை துரிதமா இருக்கட்டும், ஆண்டவரை துரிதப்படுத்தலாம். அவரை அமர்ந்திருக்க விடாதபடி அர்ஜ் பண்றது, சீக்கிரம் சீக்கிரம் ஏசப்பா சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு. அப்போ அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. ஆனா எந்த தாமதிக்கிறது எல்லாமே ஒரு விசேஷம். 1 வருஷம் தாமதிச்சா விசேஷம், 5 வருஷம் தாமதிச்சா அதை விட விசேஷம், 10 வருஷம் அதை விட விசேஷம். ஆக கூடி தாமதமே விசேஷம் தான். தாமதித்து பெற்ற பெண்கள் பெற்ற பிள்ளைகள் ஒன்று கூட சாதாரணமா இல்லை. அது எல்லாமே தலைவர்கள். லாசரு மரித்து போகிறான். மரித்து போறான் செய்தி கேட்டு பின்னும் 2 நாள் கழிச்சு இன்னும் தாமதம் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு வராரு? 4 நாள். 4 நாள் ஆயிற்றே. நாருமே சடையெல்லாம் அழுகவே ஆரம்பித்திருக்கும். ஆனா ஆண்டவர் போய் பேர் சொல்லி கூப்பிடுவார். ஏன் தெரியுமா? எழுந்துவான்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுனால எல்லா பணமும் எழுந்து வந்திருக்கும். பர்ஃபெக்டா உனக்கு தான் அந்த வார்த்தை அப்படின்னு பேர் சொல்லி லாசருவே எழுந்து வா. அந்த பிணத்தை எப்படி தெரியுமா கட்டுவாங்க? உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இதுதான் பாடினா 2 காலையும் சேர்த்து வச்சு இப்படி சுற்றுவாங்க டைட்டா. 2 கையையும் சேர்த்து வச்சு மூச்சு விடணும்னு மூக்கையை விட போகிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த கட்டு எப்படி அவிழ்த்தாங்க? யார் அவன் எப்படி நடந்து வந்திருப்பான்? எப்போ கால் கட்டி இருந்தால் நடக்க முடியுமா? நம்ம அந்த சாக்கு குதிக்கிற விளையாட்டு விளையாடுவோமே, அந்த மாதிரி குதிச்சு தான் வந்திருக்க முடியும். அவன் நடந்து வருகிறான். உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு கட்டவிழ்க்கவும் தெரியும். பிள்ளைய கொடுப்பேன்னு வாக்குதத்தம் பண்ண தெய்வத்திற்கு கட்டப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை அவிழ்க்கவும் தெரியும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். 5000 அப்பத்துக்கு 5000 கூடைகள் எங்க இருந்து வந்திருக்கும்? அத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் 5000 இருக்காது. எத்தனை கூடை வச்சு ஆண்கள் மட்டும்தான் 5000, பெண்கள் கணக்கே இல்லை. அப்போ 2 மனைவி இருந்திருக்கும். பர்த் கண்ட்ரோலும் கிடையாது. பிள்ளைங்க எத்தனையோ தெரியாது. எத்தனை கூடைகள்! அப்பத்தை கொடுக்க அறிந்த என் ஆண்டவருக்கு கூடைகளையும் கொடுக்க தெரியும். உங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்தாருன்னா அதை எப்படி நிறைவேற்றணும்னு அவருக்கு தெரியும். என் சூழ்நிலையை பார்த்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறதில்லை. ரொம்ப 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 ரொம்ப
வித்தியாசமான வியாடான சிச்சுவேஷன்ல கூட ஆண்டவரை பயங்கரமா விசுவாசிச்ச பெண்களை நான் காமிச்சேன். பெண்கள் தான் ரொம்ப வீக், ரொம்ப ரொம்ப ஃப்ராஜில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யோகபீத்துக்கு எங்க இருந்து அப்படிப்பட்ட தரிசனம் வந்தது? எல்கானா கூட பிள்ளை பெற மாட்டேன்னு சொன்ன அவநம்பிக்கையான அந்த சூழ்நிலையில கட்டாயம் நான் ஒரு பிள்ளையை பெறுவேன், சாதாரண பிள்ளையெல்லாம் பெக்க மாட்டேன். எந்த அந்த ஆசாரியத்துவம் எனக்கு விலக்கப்பட்டதோ, என்னை ஒதுக்கி வைக்கப்பட்டதோ, அந்த சாபத்தை முறித்து அந்த அனந்த பாக்கியத்துல ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அவன் போய் அங்க நிக்கணும். எந்த நைல் நதி பிள்ளைய காவு வாங்குச்சோ அந்த நைல் நதியில தான் என் பிள்ளைய நான் விடுவேன். எந்த அரசாங்கம் வெட்டி வீசுன்னு சொல்லுச்சோ அந்த அரண்மனையை சிங்காசனத்துல என் பிள்ளை உட்காருவான். தாமதங்கள் எல்லாம் என் விசுவாசத்தை உடைச்சு போடாது. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போறவன் நான் இல்லை ஆண்டவரே. மற்றவங்க வார்த்தையை பார்த்து மனசு உடைஞ்சு போறவன் நான் இல்லை ஆண்டவரே. எவ்வளோ மருந்து கொடுக்குறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஆனா நான் ஒரு உள்ளங்கையளவு மேகத்தை கூட பார்க்கலையப்பா. யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களேப்பா. எந்த டாக்டருமே ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையாலே யாரும் இல்லையப்பா. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நெதர்லாந்தில், ஹாலாண்டு, அங்கிருந்து நம்ம ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒரு சகோதரி எனக்கு தெரியும். என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க. அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க காலை அட்டன் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? 3 குழந்தைங்க அவங்களுக்கு. 9 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு. 4 வருஷம் கழிச்சு, அடுத்து 9 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை. 2 குழந்தை பெண் பிள்ளைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லை. அள்ளி கூட சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. வயிற்றுல ஒரு டியூபு, அதுக்குன்னு ஒரு பவுட்ரு, அதை கரைச்சி அந்த வயிற்று உள்ள ஊற்றணும் டைமுக்கு. மூத்தவளுக்கு 20 வயதாயிற்று, இன்னும் அவளுக்கு டயாப்பர் போடணும். நிலைமை உங்களுக்கு புரியுதா? 3வது பையன் மட்டும்தான் ஸ்கூல் போகிறான். இவங்க 2 பேரும் ஸ்பெஷல். அந்த தாய் சொன்ன வார்த்தை, இந்த 2 குழந்தைங்க ஊழியம் செய்வாங்க ஆண்டவருக்குன்னு, பேச மாட்டாங்க, அள்ளி சாப்பிட மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கிட்டு போக முடியாது, டியூப்ல ஊற்றணும். எனக்கே மனசு எப்படி நடக்கும்? ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு உயிர் இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறா. உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உண்மை என்று யாரும் அல்லப்பா. பாடலை கேட்டு 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 அழுது டாக்டர்ஸே சொல்றாங்களாம், ஏற்கனவே இது ஸ்பெஷலான குழந்தை, எதுக்கு இந்த பிள்ளைக்கு போராடுறீங்க? ஃபாரின்ல இந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வளர்த்துக்கிறோம், நீங்கள் எப்படி 2 பிள்ளைகளை பார்ப்பீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், என்னை நம்பி கொடுத்துருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கு, அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போனது. அந்த ஜெபம் 8 நாட்களுக்கு மேலா கோமா ஸ்டேஜில் இருந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய உயிரடைய வச்சு இன்னைக்கு கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டியிருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்ற தாய் சொல்றாங்க, எனக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கறது பாரம் இல்லை சிஸ்டர். எனக்கு பேச மாட்டாங்க அந்த குழந்தைங்க, அம்மா ஆவு 1 2, ஆனால் பொம்மைங்களை மாதிரி சிரிக்கிறாங்க. 20 வயது, பார்த்தா நம்ம 10 வயசு சொல்லலாம், அப்படி குறுகிய உருவம். அவங்க நல்ல ஆகாரம் சாப்பிடல, முகம் மட்டும் அழகா இருக்குது. எங்க போனாலும் கார்ல ஏத்தின்னு, பாஸ்டர் சுவிட்சர்லாந்து போனப்போ அந்த குழந்தைங்களை கார்ல ஏத்தின்னு போய் மாமாவை பாரு, அவங்களுக்கு கூப்பிட கூட தெரியாது. பலவீனமான பிள்ளைய பெற்றெடுத்த நம்மை போன்ற தாய் இன்னைக்கும் தரிசனத்தோட வாழ்றாங்கன்னு நான் சொல்றேன். மூளை வளர்ச்சி இல்லாதவங்க சுகமாயி நீங்க பார்த்துருக்கீங்களா?
எப்படி அவங்களுக்குள்ள? அதுதான் தெய்வத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து யோகபேத் எந்த காலத்திலேயே வாழ்ந்தாங்க, அண்ணாள் எந்த காலத்திலேயே வாழ்ந்தாங்க, இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்க முடியுமா சிஸ்டர்? இருக்க முடியும். அவங்கள பார்த்து நான் விசுவாசத்தில் தட்டி எழுப்பப்பட்டேன். இவ்வளோ பலவீனமான குழந்தைய வச்சுன்னு இந்த குழந்தை ஊழியம் செய்யும், நான் தரிசனத்தோடு வளர்க்குறேன், டியூப்பில் பாலை ஊற்றிக்கிட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம், இந்த குழந்தைங்க என்னை கஷ்டப்படுத்தலைன்னு ஒரு தாயால் சொல்ல முடியுமா? 50 வயது இருக்கும். வயதுக்கேற்ற பலவீனம் அவங்களுக்கு இருக்காது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒழிச்சியே ஒல்லியாக இருக்கிறாங்க. எனக்கு பாரமே இல்லை, எனக்கு அந்த பிள்ளைங்க எந்த கஷ்டமுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. டயாப்பர் சேஞ்ச் பண்ணுற அம்மா. நம்மளுக்கு ஏன் தெரியுமா கஷ்டமாக இருக்குது? நமக்கு தரிசனம் இல்லை, நம்மளுக்கு தரிசனமெல்லாம் இல்லை. இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம், தூர பார்வை, தரிசன பார்வை நமக்கு இல்லை. யோகபேத்தின் காலத்தில் வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சாகட்டும், கோடி குழந்தைங்க சாகுது, என் குழந்தை செத்தா மட்டும் நான் என்ன பண்ண முடியும்? நானே அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் சாகிறேன், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு ஆகார மாதிரி போய் உட்கார்லையே. யாரு வேணா சொல்லட்டும் பிள்ளை இல்லைன்னு, மருத்துவர்கள் சொல்லட்டும், சரீரம் ஒத்துழைக்காம இருக்கட்டும், பிரசவிக்க பண்ணுகிறவர், பிரசவத்தை தடுப்பாரோ? கர்ப்பங்களை திறக்கிறவர், இல்லாமைகளை மாற்றுகிறவர், ஒழுங்கின்மைகள் வெறுமைகளை மாற்றுகிற என் ஆவியானவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆவியானவர் உரைக்கிறார். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும். பரிசுத்தமான சந்ததி அது நின்று பிறக்கும். ராஜாக்களை ஆளுகிற ஆளுமையை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார். தேவனை துதிக்கிற யாக்கோபின் சந்ததி சாமுவேலை போல, அன்னாளை போல, தாவீதை போல ஆண்டவர் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை இந்த கர்ப்பங்களில் இருந்து பிறக்க செய்வார். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய். விசுவாசத்தோடு, பொருத்தனைகளோடு, மனமானங்களை இறக்கி வைத்தவர்களாய் விசுவாசத்திலே ஊற்றி கட்டப்படும்படி தெய்வமே செய்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக பெருக்கத்தின் ஆண்டவர், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து, யெகோவா அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீர். அற்பமான சம்பூரணமாய் முடிய பண்ணுகிறவர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீர். எந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். குறைகளெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய். விசுவாசத்தோடு எதெல்லாம் நடக்காது மனசுல நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் தெய்வத்திற்கு முன்பாக வைத்து, யெகோவா தெய்வமே, பெருக செய்கிறது தேவன், பெருக்கத்தின் ஆண்டவர் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ள யெகோவா தெய்வமே.
கண்களை திறந்து பார்க்கலாம். ஒன்று, கால தாமதமாகும். பிள்ளை பேர் இல்லாதவர்கள் காத்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், அது இல்லை என்பதல்ல. தெய்வத்தினுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம். அது நமக்கு தான் லேட், அவருக்கு அது கரெக்ட் டைம். ஆனால் இன்னும் சீக்கிரம் பண்ணுங்க ஆண்டவரே, காத்திருக்க எனக்கு பொறுமையை தாங்கன்னு நம்ம கேட்கலாம். காத்திருக்கிற காலங்கள் தேவனோடு செலவு பண்ணு. ஸோ ஒன்று கால தாமதம். ரெண்டாவது, ஆண்டவர் அடைக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்து பிள்ளை பேர் உண்டாக்கினார்னு படிக்கிறோம். அப்போது ஒன்று, ஆண்டவர் அடைப்பார். மூன்றாவது, பிசாசு தடுக்கலாம். 3 காரியம் சொன்னேன். கால தாமதத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கென ஒரு ஏற்ற காலம் உண்டு. அந்த காலத்தில் உற்பவ கால திட்டத்தில் பிள்ளையை நாம் அணைத்து கொண்டிருப்போம். அப்போது துரிதமாகணும். ஜெபிக்கலாமா? எல்லாருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு ஆண்டவர் துரிதமா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நினைக்கணும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, துரிதமாய் துரிதமாய் உங்க சமூகத்துக்கு அந்நாள் வந்த அந்த நிமிஷம் சில நாள் சென்ற பின்பு அந்த செய்தி எங்கள் காதுகளுக்கு வந்தது போல இன்றைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முடிவதற்குள்ள உற்பவ காலத்திட்டம் தொடங்கட்டும் ஐயா. உமது நேரம் துரிதமாக்கப்படட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளுக்காக நீங்க துரிதமாய் அந்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி தரும்படி இயேசப்பா உங்க நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்துல அப்பா காலம் தாமதித்தாலும் சாரால நினைச்சிங்கப்பா, காலம் தாமதித்தாலும் ராகேல நினைச்சிங்கப்பா, காலம் தாமதித்தாலும் ரெபேக்கால நினைச்சிங்கப்பா, அண்ணால நினைச்சிங்கப்பா, எலிசபெத்தை நினைச்சிங்கப்பா, மனோவாவின் மனைவி சிம்சோனின் தாயை நினைத்தீங்கப்பா. நீங்க நினைத்து அவர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் பாராட்டினீரே, பிள்ளை பேரினால அலங்கரித்தீரே. அவளுக்கு பிள்ளை பேரு ரட்சிப்புன்னு வாசிக்கிறோம்ப்பா. நீங்க துரிதமா நிறைவேற்றும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இனியும் தாமதிக்க வேண்டாம். எங்க இருதயம் தொய்ந்து போவதற்கு முன்பாக இந்த வருஷத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையால முடி சூட்டுவீராக. பாதைகள் நெய்யாய் பொழியப்படுவதாக. அப்பா சந்தோஷப்பட்டு களி கூறும்படி உற்பவ கால திட்டம் இந்த வருடம் 2024 முடிவதற்குள்ள நம்புகிற அனைவருக்கும் துவங்கப்படுவதாக. துக்கத்தின் நாட்கள் முடிந்து போவதாக. சம்பூர்ணமடைய பண்ணுவீராக. கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. பலவீனங்கள் மாற்றப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து சொன்ன ஆண்டவர் கர்ப்பத்தை அடைப்பார். ஏன் அடைக்கிறார்? பிள்ளை பேர் இல்லாத பெரிய சாபம்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவன் பலவீனமா ஊனமுற்ற, ஒரு ஊனம்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒருத்தர் இருக்கிறார். இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. நான் சொல்றேன், பிள்ளை பெற தாமதமாகிறது சாபமும் அல்ல, பாவமும் அல்ல, பலவீனமும் அல்ல, மலட்டுத்தன்மையும் அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் அடைத்திருக்கிறார். இன்றைய நாளில் எப்பத்தா 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 என்று சொல்லும்போது அடைக்கப்பட்டவைகள் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தில் திறக்கப்படுவதாக. பிரசவிக்க பண்ணுகிறவர், பிரசவத்தை தடுப்பீரோ? உம்மால வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி உம்மால கிடைக்கும் பலன். இந்த கால தாமதம் எல்லா பிள்ளைகளை போல ஒரு பிள்ளைய பெறத்துக்கு அல்லப்பா, விசேஷித்த உமது சாயலாக அப்பா, உமது ரூபத்தின்படி உமது ஆள் தத்துவங்களை உள்ளடக்கிய தேவ மனுஷியை, தேவ மனுஷனை இந்த பூமிக்கு பெற்றெடுக்கும்படி உங்க நாம மகிமைப்படும்படி ஆண்டவர் உமது கைகளால் அந்த ஆசீர்வாதங்களை திறந்து உங்க பிள்ளைகளுக்கு தரும்படி நான் கேட்கிறேன்ப்பா. எங்க கண்கள் அதை காணணும், எங்க காதுகள் அதை கேட்கணும் ராஜா, எங்க செவிகள் அதை கேட்கப்படணும். அந்த ஐஸ்வர்யத்தை அடுத்த ஆண்டுக்குள்ள எங்க கரங்களில் நாங்க தூக்கி உங்க நாமத்திற்கு மகிமை செலுத்தி அநேக கண்கள் அதை காணும்படி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாம மகிமைப்படுவதாக. உங்க ராஜ்யம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டப்படுவதாக ராஜா. உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அடுத்ததாக கண்களை திறந்து பார்க்கலாம். மூன்றாவது நான் என்ன சொன்னேன்? பிசாசு அடைத்திருப்பான். ஆமா தானே? அநேக பிள்ளைகளுக்கு பேய் ஓட்டும் பொழுது, பிசாசு போராட்டத்தினால அவங்க அலைகழிக்கப்படும் பொழுது
பிசாசு வெளியே போன பிறகு உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க. அந்த பிசாசு சொல்லும், நான் தான் கருமுட்டையெல்லாம் சாப்பிட்டேன். லிட்ரலாக அப்படி சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்க பிசாசு பிடித்தவங்க அவங்க நல்லா இருக்க முடியாது. ஒரு சண்டை போடுற மனைவியோடையே ஒரு வீட்டில் குடியிருக்க முடியாமல் வீட்டுக்கு மேலே போய் மூளையில் உட்கார்றதுனாலோன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அப்போ பிசாசு பிடிச்சவங்களோட எப்படி வாழ முடியும்? பிசாசை உள்ளே வச்சுருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ அலறுவாங்க, வஸ்திரங்களை கிழித்து கொள்வாங்க, தலைமுடியை பிச்சுக்குவாங்க. அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தால் அந்த பிள்ளைக்கு எப்படி கன்சீவ் ஆக முடியும்? பிசாசும் தடுப்பான். இப்போ முக்கியமாக முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு புரியும், இதுக்கு மேலே என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது. முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போது நிறைய பார்க்குறேன். நம்ம ஆனாலும் தேவனால் முடியாத காரியம் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். சத்துருவினுடைய கோட்டையை தகர்க்கும் போது, அப்பா செய்யுங்க சத்துருவே தயவு செய்து போன்னு நமக்கு எஞ்சி ஜெபம் பண்ணக்கூடாது, அதிகாரமாக தான் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் பிசாசுக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாரு? எதிர்த்து நிற்க சொல்லியிருக்கிறார். உங்களில் யாருக்காவது எனக்கு குடும்ப சாபம் இருக்கும், அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நான் வந்திருக்கிறேன், நான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன் அப்படி சொல்கிறீங்கன்னா கட்டாயமாக பைண்ட் பண்ணி தான் ஜெபம் பண்ணணும். அந்த சத்ருவினுடைய கட்டுகள் நம்மை விட்டு அகலும் பொழுது, நிறைய ஆவியானவர் நிறைவாய் வரும்பொழுது குறைகள் நம்மளிருந்து வெளியே போகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்நிய பாஷையின் அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கணும். கட்டுகளை அவிழ்க்கும்படி பிள்ளை இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருடைய பெயர்களை மனசில் வைத்து கொள்ளுங்க. எங்கள் ஆலயத்தில் பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் வருகிறேன்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர்களுடைய பெயர்கள் தோற்றத்தோடு உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்துகிறேன்ப்பா. பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற எல்லா மகள்களையும் உங்கள் சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒருவேளை பரம்பரை சாபங்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் ஐயா. பிழையல்களை நெகிழ்கிறவர், அந்நிய பாஷையின் அடையாளம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் சத்தமாய் அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷைகள் தான் பாதாளத்தின் வாசல்களை அடைக்கும், பரலோக வாசல்களை திறக்கும், அற்புதத்தின் வாசல்களை திறக்கும். அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அந்த அந்நிய பாஷையின் அடையாளம் பெற்றவர்கள் சத்தமாய் பேசும் பொழுது எப்பேற்பட்ட கட்டுகளும் கட்டு அவிழ்க்கப்படும், பிணையல்கள் நெகிழ்க்கப்படும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. பரம்பரை சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஐயா. அவைகள் இனி உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உட்பிரவேசியாதபடிக்கு ஓ ஆவியானவர் நீர் நிழலிடுவதாக உமது அக்கினி அபிஷேகம் பிள்ளைகளுடைய கர்ப்பங்களிலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலே ஒவ்வொரு அவயவங்களிலும் அப்பா பாய்வதாக, கட்டுகளை அவிழ்ப்பதாக. சத்ரு எரிகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களில் இருந்து உமது பிள்ளைகளுக்கு மெய்யாக உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு ஆரோக்கியம் இப்போ ஜெபிக்கிற இந்த நிமிஷம் இருக்கிற இடங்களிலே அசுத்த கிரியைகள் அலறி வெளியேறுவதாக, கட்டப்பட்டவைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் மறைவிடங்களிலே செய்யப்பட்ட கிரியைகளுக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி அவர்களை பட்சிப்பதாக விடுதலை உண்டாவதாக. வார்த்தையின் வல்லமை, உமது வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக ராஜா. இனி ஒரு நாள் சத்துரு ஜெயங்கொள்ளாதபடி ஜெய கிறிஸ்து எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. யுத்த சன்னத்தராய் எங்களுக்கு முன்பாக நீர் செல்வீராக. யெகோவா நிசியா எங்களுக்காக நீர் கொடியேற்றுவீராக ராஜா. ஆண்டவரால முடியாது ஒண்ணுமே இல்லை. கண்களை மூடலாம். எப்பேற்பட்ட பின்னணி எங்களுக்கு இருந்தாலும் அதை மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. நான் சொன்னதை போல என் இருதயத்திலேயே நான் பண்ண பாவம், அதனால தான் எனக்கு பிள்ளை இல்லைன்னு எங்க இருதயம் ஒருவேளை எங்களை குற்றப்படுத்துமானால், இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி அல்லன்னு எங்க பிள்ளைங்க இருதயம் குற்றப்படுத்துமானால், அந்த குற்ற மனசாட்சிகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. முது பிள்ளைகளுக்கு நீங்க அருளி செய்கிற ஆசீர்வாதம் துரிதமாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயா. எங்க கண்கள் அதை காணும்படி பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமா எல்லாரும் நம்ம ஆலயத்தில் பிள்ளை இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. கரங்களை உயர்த்தி
பிள்ளைகளை பெற்ற தாய் தகப்பன்மார் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தாமதிக்கிறதுன்னு ஒரு பிள்ளைங்க கூட எங்கள் இடத்துல ஜெபத்திற்கு வரவே கூடாது. அப்படி வந்தால் அவங்க மறுபடியும் வருவதற்கு முன்பு கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எங்கள் கண்கள் அதை காணும்படி நீர் செய்வீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனில் இதை அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரு கண்ணீரோட கமெண்ட் பண்ணி கொண்டிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்காக எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பிள்ளைகளை நீங்கள் நினைப்பீராக ராஜா. அப்பா போதும் என்கிற சொல்கிற அளவிற்கு நிறைவாய் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆவியானவரின் இரக்கம் பாராட்டுவீராக. உமது தயவு உமது பிள்ளைகளுக்கு நேராய் இருக்கட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாய் ஜெபசந்தையில் நம்ம இருக்கலாம். நம்ம சபையை சேர்ந்த தகப்பனார் நதானியல் அவர்கள் ரொம்ப பலவீனம், கிட்னி ஃபெயிலியர் ஆகிற நிலைமையில் இருக்கிறதாக கூறி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது, பலவீனப்பட்ட சரீரம். ஆனாலும் ஆண்டவர் அவரை சரீரத்தை பலப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்றைய நாள் உபவாசத்தோடு எங்கள் தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குணமாக்குகிற தெய்வத்தினுடைய கரம் அப்பாவுக்கு நேராக நீட்டப்படட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகட்டும். அந்த கிட்னி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகட்டும். படைக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு பலவீனம் இல்லாமல் படைச்சிங்களோ அதுபோல் அந்த ஆரோக்கியம் பெருகட்டும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் கரத்தை நல்லால மூடுங்க. அடுத்து எல்லாரும் நம்ம ஜெபத்துப்படி ஆண்டவர் இத்தனை நாட்கள் ஓமன் பட்டணத்தில் ஊழியக்காரரை ஆண்டவர் பயன்படுத்தினார். பலவீனங்கள் எதுவும் அணுகாதபடி, ஊழியம் ஒரு விதத்திலும் தடை பண்ணாதபடி பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பத்திரமா கொண்டு சேர்த்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்ன நோக்கத்திற்காக கொண்டு போனீரோ அந்த நோக்கம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடினால நன்றி. இனியும் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் நீர் உன்னதங்களில் இருந்து எங்களுக்கு சகாயம் செய்வீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளைய தினம் இரவு அங்கிருந்து கிளம்புகிறார் கோயம்புத்தூருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கு வந்து இறங்குவார். இந்த ஆராதனையில் நம்மோடு கூட பாஸ்டர் இருப்பார். பிரயாணங்களுக்கு தேவையான அனுகூலம் தாமதம் இல்லாமல் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் ஒரு அனுகூலத்தை கட்டளையிடும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஃப்ளைட்டு ஏற்ற நேரத்தில் வரட்டும் ஆண்டவரே. சுகபத்திரமாக நீங்கள் கொண்டு வரணும்ப்பா. எங்கள் கண்கள் அதை காணணும்ப்பா. உமக்கு மனப்பூர்வமாய் நன்றி செலுத்த ஆவியானவர் நீர் கிருபை செய்வீராக ராஜா. பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க, கூட இருங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 2 ஆராதனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணலாம். இசை வாசிக்கிற பிள்ளைகள், மீடியாவில் இருக்கிற பிள்ளைகள், இதை க்ளீன் பண்ணுற பிள்ளைகள், சேர் போடுகிற வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், உழைக்கிற பாத்ரூம் க்ளீன் பண்ணுற அந்த டீம் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அநேகருக்கு இந்த கூட்டம் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். இரக்கங்களின் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளை உமக்கென்று நாங்கள் விசேஷித்தோம்ப்பா. பிள்ளை பெறாதவர்களுக்காக விசேஷித்த ஜெபம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான்னு சொன்னீங்கப்பா. சிறுமைப்பட்டு வேதனையில் துக்கத்தோடு திரிகிற உமது பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்பட்ட இந்த எல்லா விண்ணப்பங்களுக்கு தேவரீருடைய கண்கள் திறக்கப்பட்டவைகளா, செவிகள் கவனிக்கிறவைகளா என்னாலும் இருக்கிறபடினால நன்றி ராஜா. அவங்க இருதயங்களை ஆண்டவர் திடப்படுத்தினபடினால நன்றி ராஜா. சுற்றியுள்ள மக்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பொய்யாக்கி உமது வாக்குத்தத்தங்களை நிலைநிறுத்தினபடினால நன்றி ராஜா. அது தாமதமல்ல, ஏற்ற நேரத்தில் நிறைவேறப்போகிறபடினால நன்றி ராஜா. வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்லாமல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறப்போகிறபடினால நன்றி ராஜா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறபடினால நன்றி ராஜா. சத்ருவினுடைய எல்லா உட்புகுதலும் குடியோடி போகுதலும் நிர்மூலமாக போகிறபடினால நன்றி ராஜா. தெய்வம் அடைத்திருப்பீரானால் தமது ஆனந்த தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு அப்பா ஒரு ராஜரீக சந்ததியை உமக்கென்ற பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியை பிள்ளைகள் பெற்றெடுக்க நீர் கிருபை பாராட்ட போகிறபடினால உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா.